வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, தேவதை வம்சம் நீயோ கதையின் நிறைவு பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். சஞ்சய்க்கு பிடித்த உணவுகளை தயாரிப்பதில் சாகித்யா இறங்கிய சிறிது நேரத்தில் ராமச்சந்திரன் வர விஷாலிடம் பேசி முடித்துவிட்டு வந்த சஞ்சய் அவரை புன்னகையுடன் வரவேற்றான். சகி, மாமா வந்திருக்கார், என்ன பண்ணிட்டு இருக்க என்ற குரல் கொடுத்துவிட்டு சந்திரனை அமர வைத்து உபசரித்தான். சஞ்சயின் குரலை கேட்டு சுத்தம் செய்த கைகளை அரையும் குறையுமாக துடைத்துவிட்டு வாங்கப்பா என்று உற்சாகமாக வந்தாள். மகளின் உற்சாகத்தில் மனம் மகிழ்ந்தவர் இருவரிடமும் நலம் விசாரித்துவிட்டு தான் வாங்கி வந்த இனிப்புகளும் பழங்களும் நிரம்பிய பையை கொடுத்தார். சத்யா, அகிலா உனக்கு கை முறுக்கு கொடுத்து அனுப்பியிருக்காங்கடா, அதுவும் உள்ள இருக்கு என்று நினைவூட்டினார். பேபி மாவும் வரதப்பாவும் பெங்களூர்ல இருந்து நேத்து தானே வந்திருப்பாங்க, அதுக்குள்ள முறுக்கு செஞ்சு அனுப்பியிருக்காங்களா என்று யோசனையுடன் வினவினாள் சாகித்யா. பெங்களூர்ல ஹர்ஷாவுக்கு முறுக்கு செஞ்சு கொடுத்தாங்களாம், வந்ததும் நம்ம சத்யாவுக்கும் செய்யணும்னு உடனே செஞ்சு வச்சாச்சு என்று சொன்ன பொழுது சாகித்யாவிற்கு உள்ளம் நிறைந்தது. அப்பா, நான் சமையலை பாதியில விட்டுட்டு வந்திருக்கேன், நீங்க சஞ்சய் கூட பேசிட்டு இருங்க, நான் ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுறேன். புது வீட்டில் செய்ய வேண்டிய வேலைகளை பத்தி கொஞ்சம் பேசணும். ஜெய், அப்பாக்கு நம்ம ஹனியை எடுத்து வந்து காண்பீங்க என்று மூச்சு விடாமல் சொல்லிவிட்டு போனில் வரதன் வீட்டு நம்பரை அழுத்தியபடியே, பேபி மாவுக்கு டிராவல் முடிஞ்சு வந்த கால் வீங்கி இருக்குமேப்பா, குறையறதுக்கு ஏதாவது செய்தாங்களா, எனக்கு ஏன் வந்ததும் போன் பண்ணல என்று சந்திரனிடம் கேட்டபடியே அடுப்படிக்கு சென்றாள். சாகித்யாவின் அக்கறையில் நெகிழ்ந்த சஞ்சய், எந்த அளவுக்கு மெச்சூர்டா நடந்துக்கிறாளோ அந்த அளவுக்கு குழந்தைத்தனமாகவும் நடந்துக்கிறா. ஷீ இஸ் அமேசிங் மாமா என்ற கண்கள் மின்ன சாகித்யா செல்வதையே பார்த்தபடி சொன்னான். நீங்க சொன்னது சரிதான், சத்யாவும் நீங்களும் ஒருத்தரை ஒருத்தர் நல்லபடியா புரிஞ்சு வாழணும் சஞ்சய் என்று சொல்லவும் சஞ்சய் ஆமோதிக்கும் விதமாக தலையசைத்துவிட்டு ஹனியை எடுத்து வர சென்றான். பின்னர் மதியம் சாகித்யா உணவருந்து அழைக்கும் பொழுது சஞ்சய் குறும்பாக, இன்னைக்கு என்ன மெனு சகி, எனக்கு பிடிச்ச சப்பாத்தி இருக்கா என்ற ராமச்சந்திரன் முன்னிலையில் வினவினான். சகி சூடேறிய கன்னங்களை மறைத்தபடியே, மதிய நேரத்துல சப்பாத்தி யாராவது சாப்பிடுவாங்களா, ஸ்வீட்டுக்கு அல்வா தான் பண்ணலாம்னு இருந்தேன், ஆனா உங்களுக்கு தான் இப்பவெல்லாம் அல்வா பயங்கர அலர்ஜியா இருக்கே, அதான் பண்ணல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு செஞ்சிருக்க என்று புன்னகையுடன் பதில் தந்தாள் சாகித்யா. இவர்கள் இருவரின் பேச்சை அப்படியே புரிந்து கொண்ட சந்திரன், சப்பாத்தி மாப்பிளைக்கு பிடிக்கும்னா இன்னைக்கு டின்னருக்கு செஞ்சு கொடுமா சத்யா, நீதான் நல்லா சமைப்பியே என்று அப்பாவியாய் சொன்னார். மாமா, நீங்களாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க மாமா, இப்பவெல்லாம் சப்பாத்தி சாப்பிட்றதே இல்லை என்ற பெருமூச்சு விட்டான் சஞ்சய். சஞ்சயின் தொடையை ரகசியமாக நறுக்கென்று கிள்ளிவிட்டு சாகித்யா பேச்சை மாற்றும் விதமாக, இன்னைக்கு நைட் நாங்க வெளியே சாப்பிட போகலாம்னு இருக்கோம்ப்பா, நீங்களும் வரீங்களா என்று வினவினாள். இல்லடா, நைட் நான் வீட்டில் பார்த்துக்கிறேன், மாதுளம்பழம் வாங்கி வந்த சத்யா, சாப்பிட்டதும் பழ கத்தி கொடுத்தா மாதுளை முத்துக்களை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுடுறேன் என்று சந்திரன் சொன்னதும் சாகித்யா தந்தையின் அன்பில் நெகிழ்ந்தாள். எதுக்கு மாமா, மாதுளை சாப்பிடும்போது முத்து எடுத்துக்க வேண்டியது தானே என்றான் புரியாமல். இல்லை சஞ்சய், சத்யாவுக்கு மாதுளை பிடிக்கும், ஆனால் அவளுக்கு மாதுளை முத்தை தொட்டா கை நுனியில கருப்பாயிடும், அதனால மாதுளை வாங்கினா எப்போதும் முத்தை தனியே எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுடுறது, தேவைப்படும் போது ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுக்குவா என்று விளக்கம் கொடுத்தார் சந்திரன். சந்திரனின் விளக்கத்தில் அவரது அன்பை உணர்ந்த சஞ்சய், நானே என் சகிக்கு மாதுளை முத்து எடுத்து கொடுக்குறேன் மாமா என்று சொல்லிவிட்டு, இந்த மாதிரி ஏதாவது செய்தா அட்லீஸ்ட் மனசு வந்து லெமன் ஜூஸ் கிடைக்கும் இல்ல சகி என்று முணுமுணுப்பாக சொல்லிவிட்டு மனைவியை நோக்கி கண் சிமிட்டினான். இப்படி கேலியும் கிண்டலுமாக மதிய உணவை முடித்து வெளியே கிளம்பும் பொழுது சந்திரனையும் வீட்டில் கொண்டு விட்டு சகியின் விருப்பப்படி மவுண்ட் ரோடில் அமைந்திருக்கும் விக்டோரியா டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் என்ற கைவினை பொருட்கள் விற்பனை செய்யும் இடத்துக்கு சென்றனர். அந்த கடைக்கு செல்வதற்கு முன்னர் எந்த ஒரு அபிப்பிராயம் இன்றி இருந்த சஞ்சய்க்கு கடையில் கண்ட பெரும்பான்மையான பொருட்கள் மனம் கவரும் வகையில் இருந்தது. சாகித்யா தேர்ந்தெடுக்கும் பொருட்களில் இருந்து அவளது கலை ரசனையை அறிந்து கொண்டான். வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்களையும் ஓவியங்களையும் வாங்கிய சாகித்யா கணவன் வேறு புறம் நகர்ந்ததும் அவனுக்கு ஒரு பரிசும் வாங்கினாள். சஞ்சய் சிறிது நேரத்தில் சாகித்யாவை கடையின் இன்னொரு பகுதிக்கு அழைத்து செல்ல
அங்கே பெரிய யானை பொம்மையை காட்டி, சகி, நமக்கு யானை எத்தனை கால்னு சந்தேகம் தீர்க்க 2 யானை பொம்மை வாங்கலாமா? பூஜை ரூம் வாசல்ல வச்சா நல்லா இருக்கும் என்று கேலியாய் சொன்னான். சஞ்சயின் கேள்வியில் சிரித்தவளை பார்த்து மேலும் குறும்புடன், ஆனா சகி, நீ 1 2 3க்கு அப்புறம் 10ன்னு கையை விரிச்சு காண்பிக்கிற ஆளாச்சே, என்ன பண்றது என்று யோசனையுடன் தாடையை நீவினான். உங்களுக்கு 1 2 3 தெரியுதான்னு செக் பண்ண என்று சிரித்தபடியே திருப்பி சொல்லவும் இருவரும் சேர்ந்து சிரித்தனர். ஷாப்பிங் முடித்து கோவிலுக்கு சென்றுவிட்டு மன நிம்மதியுடன் இரவு உணவை அருந்திய பின்னர் வீட்டை அடைந்தனர். தான் வாங்கிய பரிசை சஞ்சயிடம் ஒரு வாழ்த்து அட்டையுடன் கொடுக்க நன்றி சொல்லி பெற்றுக்கொண்டவன் மனைவியின் முன்னிலையிலேயே பிரித்தான். பார்சலை பிரித்தவனின் கண்களில் அழகான மர வேலைப்பாடு நிறைந்த ஃப்ரேமில் பொருத்தப்பட்ட உயர் ரக கண்ணாடி தென்பட்டது. அதை சில கணங்கள் உற்று நோக்கியவனுக்கு சஹி அந்த பரிசை தந்ததன் நோக்கம் விளங்க உதட்டில் மின்னல் கேற்றாய் புன்னகை உதித்தது. தேங்க்ஸ் குட்டிமா என்றவனை பார்த்து புருவத்தை உயர்த்தி, புரிந்ததா ஜெய் என்றாள். ஓரளவுக்கு என்றவன் விளக்கும் விதமாக, இந்த வளையத்தில் இருக்கிறது ஆலிவ் மர இலைகள் தான சகி என்று கேட்டதற்கு சகியிடம் இருந்து ஆமோதிப்பாக தலையசைப்பு கிடைக்க உற்சாகத்துடன் தொடர்ந்தான். முன்னாடி எல்லாம் கிரேக்க நாட்டில் வெற்றி பெறும் பொழுது ஆலிவ் இலைகளால் ஆன வளையத்தை கிரீடம் மாதிரி சூடுவது வழக்கம். என் பெண்டாட்டி எனக்கு இந்த கண்ணாடி மூலமா பெயரில் இருக்கும் வெற்றி அத்தனை முயற்சிகளிலும் கிடைக்கட்டும்னு வாகை சூடுகிறாள், சரியா? கண்கள் மலர, ரொம்ப கரெக்ட் ஜெய், நான் என்ன நினைச்சனோ அப்படியே சொல்றீங்க என்று சந்தோஷமாக மொழிந்து அவனது கேசத்தை கலைக்க எழுந்த கரத்தை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டாள் சாகித்யா. இதுல இன்னொரு அர்த்தம் இருக்கு சகி, அது உனக்கு தெரியுமா என்று கணவன் வினவியதற்கு இடமும் வலமுமாக தலையசைத்தாள் சாகித்யா. அது இன்னொரு நாள் சொல்ற, இன்னைக்கு வேண்டாம் என்று விட்டு மனைவியிடம் இரக்கமாக, எனக்கு ஒரு தடவை சொல்லுடா என்று கொஞ்சினான் சஞ்சய். அதை இன்னொரு நாள் சொல்ற, இன்னைக்கு வேண்டாம் என்றவள் சஞ்சய் மாதிரியே சொல்லி காட்டவும் அவள் நெற்றியில் செல்லமாக முட்டினான். குறும்பு தானே, நான் சொன்னதையா திருப்பி சொல்ல சொன்ன என்று பாவமாக முகத்தை வைத்து கொண்டான் சஞ்சய். அப்போ நீங்க எதை கேட்குறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்று கண்களால் சிரித்து கேட்டாள். போச்சு, இப்படி அரிச்சுவடையே மறந்து போச்சே என் உயிர் குட்டிமாக்கு என்று முணுமுணுத்தான். கணவனின் புலம்பலுக்கு மனம் இறங்கி காதில் ரகசியமாக, வெகு ரகசியமாக உயிரில் கலந்த உணர்வை வெளிப்படுத்தினாள். காலம் சஞ்சயையும் சாகித்யாவையும் மேலும் சோதிக்காமல் மெல்ல நகர்ந்தது. அந்த முகம் தெரியா மனிதனிடமிருந்து வேறு எதுவும் உபத்திரவமில்லாததால் எத்தனை நாள் வீட்டில் இருப்பதென்று இருவரும் கலந்தாலோசித்து விடுமுறை முடிந்து சாகித்யா வேலைக்கு போக ஆரம்பித்திருந்தாள். திருமணம் முடிந்து 30ஆம் நாளை இருவரும் கொண்டாடி மகிழ்ந்த பிறகு இருவருக்கும் இடையே இருந்த மெலிதான திரை லேசாக விலகின மாதிரி தோன்றியது சஞ்சய்க்கு. அது ஆசை கொண்ட மனதின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கலாம் என்பதை அறிந்தே இருந்தான் சஞ்சய். இருப்பினும் திருமணமான முதல் 5 தினங்கள் போல் அந்யோன்யமாக இல்லை என்றாலும் ஓரளவுக்கு இருவருக்குள்ளும் சுமூகமான நிலைமை இருந்தது. சஞ்சய் என்ன சொன்னாலும் செய்தாலும் குற்றம் என்ற நிலை மாறி இருந்தது நிச்சயம். மாலையில் தோட்டத்தில் நடந்தபடி பொதுவான நிகழ்வுகளை பற்றி கேலியும் கிண்டலுமாக விஷயங்களை பரிமாறிக்கொண்டனர். அவர்களின் செல்ல முயல் குட்டியை கொஞ்சுவது மாதிரி தினமும் காலையில் அலுவலகம் செல்லும் முன்னும் சரி வந்த பின்னும் சரி சஞ்சய் சாகித்யாவை வம்பிழுப்பதை பழக்கமாக்கி இருந்தான். சஞ்சய் ஆபீஸில் இருந்து வந்ததும், ஹாய் ஹனி, எப்படி இருக்கீங்க, என்னை காணாம தேடினீங்களா, ஐ மிஸ்ட் யூ பேபி என்ற முயல் குட்டியை கையில் எடுத்து முகத்தோடு முகம் வைத்து சாகித்யாவின் புறம் பார்வையை செலுத்தியவாறே விதம் விதமாக கொஞ்சுவதை வாடிக்கையாக கொண்டிருந்தான். சாகித்யாவுக்கும் சஞ்சய் செய்யும் சேட்டைகளின் பின்னே ஒளிந்திருப்பதை அறிய முடிந்தாலும் அவளும் சஞ்சயிடமிருந்தே நடிப்பு திறனை கடன் வாங்கினாள். ஹனிக்கு என்ன, நல்லா 4 கேரட்டை சாப்பிட்டுட்டு ஓடி ஆடி விளையாடி ஓஞ்சு போய் ரெஸ்ட் எடுத்திருக்கும், யாரை பத்தியும் கவலை இல்லை. என்ன ஹனி என்று அவன் கையில் இருந்து அதை வாங்கி முத்தம் கொடுத்து கொஞ்சுவாள் சாகித்யா. கொடுத்து வச்ச ஜீவன், நம்மளை கண்டுக்கத்தான் ஆளே காணோம் என்ற ஏக்கத்தோடு சாகித்யாவையே பார்த்து சஞ்சய் கூற, சாகித்யா தன் முக சிவப்பை மறைக்க முயல குட்டியை கொஞ்சம் சாக்கில் இன்னமும் தன் முகத்தை மறைத்து கொண்டாள். இங்க பாருங்கடா, திரும்ப அதுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை
என்று சத்தமாக ஒரு பெருமூச்சை வெளியேற்றினான் சஞ்சய். இப்ப உங்களுக்கு என்ன அதிர்ஷ்ட குறைச்சல்? ஏன் என் செல்லத்தை பார்த்து இப்படி கண்ணு வைக்கிறீங்க? உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? என்று தெரிந்தும் தெரியாததை போல கேட்டாள். உன் ஒரு 5 அறிவு ஜீவனை என் செல்லம்னு என் முன்னாடியே சொல்ற. அப்புறம் எனக்கு என்ன குறைன்னு கேள்வி வேற. அப்படியே கேட்டாலும் அதை கொடுத்துட்டு தான் மறு வேலை மாறி பில்டப்புக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. சன்னமான எரிச்சலுடன் முகத்தை தூக்கி வைத்து கொண்டான். சாகித்யாவுக்கு சிரிப்பு வந்த போதும் அதை அடக்கிக் கொண்டாள். அவனின் தவிப்பு அவளுக்கு புரியாமல் இல்லை. அவளுக்கும் அது இருக்கத்தான் செய்தது. இருந்தாலும் ஏதோ ஒன்று அவளிடம் தன்னை முழுமையாக ஒப்படைக்க தயங்கியது. அது என்னவென்று அவளுக்கே புரியவில்லை. அத்தனை முறுக்கிக் கொண்ட பிறகு தானாகவே சென்று கணவன் மனைவியாக இயல்பான வாழ்க்கைக்கு தயார் என்று சொல்ல தயக்கமா, ஈகோவா என்னவென்றே சாகித்யாவுக்கு புரியவில்லை. எதற்காக காத்திருக்கிறோம் என்றும் தெரியவில்லை. அவன் அருகில் மெல்ல நெருங்கி வந்து உட்கார்ந்து அவன் கன்னத்தை வருடி, இப்போதைக்கு இதை வச்சுக்கங்க என்றபடி அவன் கன்னத்தில் இதழ் பதித்தாள் சாகித்யா. அவளாகவே தன்னிடம் நெருங்கிய தைரியத்தில், இது யாருக்கு வேணும்? ஹனிக்கு கொடுத்ததெல்லாம் எனக்கு வேணும், பிளஸ் இன்னும் நிறைய வேணும் என்றான். ஆசை தோசை அப்பள வடை, எனக்கு இந்த 4 ஐட்டம் எல்லாம் வேண்டாம் சகி, ஒன்லி ஒன் சப்பாத்தி, இல்லைன்னா அட்லீஸ்ட் லெமன் ஜூஸ் மட்டுமாவது போதும் ப்ளீஸ் என்றான் ஆசையாக. சாகித்யா ஒன்றும் கூறாமல் இருக்க அதையே சம்மதமாக எடுத்து அவளை மேலும் நெருங்கி அமர்ந்து மென்மையாக அவள் முகமெங்கும் விரல்களால் வருடி இதழ் பதித்தான் சஞ்சய். மூச்சு வாங்க இருவரும் விலக சாகித்யா சஞ்சயின் மார்பில் சாய்ந்து கொண்டாள். அவளின் முதுகை வருடி கொடுத்து கொண்டே சஞ்சய், இன்னும் எத்தனை நாளைக்குடா? வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் என்றான். அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தவள், எனக்கே தெரியல சஞ்சய், ஜஸ்ட் கிவ் மீ ஒன் மோர் வீக், ஐ ப்ராமிஸ் ப்ளீஸ் என்றாள். ஒற்றை விரலால் அவளின் உதட்டை வருடியவாறே, கிட்டத்தட்ட இப்பவே நமக்கு திருமணமாகி 1.5 மாசம் ஆயிடுச்சு. 1 வாரம்தான் டைம் உனக்கு, அப்புறம் நோ மோர் எக்ஸ்கியூசஸ் என்றான் சலிப்புடன். ஒரு புன்முறுவலுடன் அவன் சொன்னதை கேட்டிருந்தவள், அவன் சொன்ன 1.5 மாசம் என்பதில் அவளுக்கே இன்னதென்று தெரியாத ஒன்றை குறித்து யோசனையில் ஆழ்ந்தாள். இந்த சம்பவம் நடந்து 2 நாட்களாக சாகித்யாவை சஞ்சய் கவனித்து கொண்டுதான் வருகிறான். 10 நாளாக இருந்த கலகலப்பில்லை. எதையோ சிந்தித்த வண்ணம் இருந்தாள். சஞ்சயும் என்ன ஏது என்று தூண்டி துருவாமல் நல்ல முடிவுக்கு வரட்டும் என்று விட்டுவிட்டான். வெள்ளிக்கிழமை அன்று சஞ்சய் வீட்டுக்கு வந்த சிறிது நேரத்தில் ராமச்சந்திரன், வரதன் மற்றும் அகிலா வந்திருந்தனர். சஞ்சய் எல்லோரையும் வரவேற்று உட்கார வைக்க சாகித்யா, வாங்க பேபிமா, எல்லாரும் வாங்க, இப்பதான் வழி தெரிஞ்சுதா உங்க 2 பேருக்கும் என்று அகிலாவையும் வரதனையும் செல்லமாக கோபித்து கொண்டாள். இப்ப கூட உங்களை தொந்தரவு செய்ய வேண்டாம்னு வந்திருக்க மாட்டோம் சத்யா. பேபி தான் சத்யாவுக்கு பால்கோவா செஞ்சிருக்கேன், சத்யாவுக்கு கொடுக்க போகலாம்னு சொன்னா, அதான் அப்படியே உங்க அப்பாவையும் கூட்டிக்கிட்டு வந்துட்டோம் என்றார் வரதன். வாழ்க பால்கோவா என்று சிரித்தாள் சாகித்யா. இருங்க, நான் காஃபி கொண்டு வரேன் என்று உள்ளே போய் அகிலாவும் பால்கோவா டப்பாவை எடுத்துக்கொண்டு உடன் சென்றார். எப்படிடா இருக்கு சத்யா, சஞ்சய் நல்லா பார்த்துக்கிறானா என்று பேசியபடியே இருவரும் காஃபி கோப்பைகளை எடுத்து வைத்தார்கள். அகிலா ஒரு துண்டு பால்கோவாவை சாகித்யாவின் வாயில் போட்டு, எப்படி வந்திருக்குன்னு சொல்லுடா, நல்லா இருக்கா என்று கேட்டார். சாகித்யா வாயை மூடிக்கொண்டு அடுப்படியில் அமைந்த சுத்தம் செய்யும் இடம் நோக்கி விரைந்தாள். அவளுக்கு வயிற்றை புரட்டி எடுக்க அடி வயிற்றில் இருந்து ஓங்கரித்து கொண்டு வந்தது. என்னடா, நல்லா இல்லையா என்று அவள் நெற்றியை பிடித்து விட்டார் அகிலா. நல்லாத்தான் இருக்கும், எனக்கு தான் பால் வாடை இப்ப பிடிக்கல பேபிமா. காஃபி எவ்வளவு லைட்டா குடிப்பேன், இப்ப பால் ரொம்ப குறைவா தான் கலந்து குடிக்கிறேன் என்றாள் மிகவும் அயற்சியாக. அகிலாவின் முகம் பிரகாசமாக அவளை திருஷ்டி கழித்து, என் செல்லம் எத்தனை நாள் ஆச்சுடா என்றார். சாகித்யாவுக்கு அவர் கேட்டது முதலில் புரியாமல் இருக்க, பின்பு புரிந்த போது மகிழ்ச்சியும் குழப்பமும் ஒருங்கே வந்து கலவையான மன நிலையில் இருந்தாள். கடந்த மாதத்தில் நடந்த பலவித நிகழ்ச்சிகளால் இதை பற்றி முற்றிலும் மறந்து போயிருந்த சாகித்யா இப்போது நாள் கணக்கு பார்த்து, 2-3 நாளாத்தான் இப்படி கொமட்டுது என்றாள் தயங்கி தயங்கி. அவள் கூறியதில் இருந்தே சாகித்யாவிற்கே இன்னமும் விஷயம் தெரிந்திருக்கவில்லை என்பதை அறிந்த அகிலா அவளிடம் மேலும் சில கேள்விகளை கேட்டு தெளிவுபடுத்தி கொண்ட பின், நீ எதுக்கும் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடு சத்யா என்று கூறினார்.
சாகித்யா மௌனமாக இருப்பதை பொருட்படுத்தாமல், ரொம்ப சந்தோஷம் சத்யா. சஞ்சய்க்கு சொல்லிட்டியா? இன்னும் இல்லையா? நீயே சொல்லு, நான் சொல்லல என்று சிறு குழந்தை போல குதூகலிக்க சாகித்யா அவர் தோளில் கண்ணீருடன் சாய்ந்து கொண்டாள். பைத்தியம், இந்த மாதிரி நேரத்துல அழக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும் என்றார் அன்புடன். அடுப்படியில் இருந்து வந்த அகிலாவை கையில் பிடிக்க முடியவில்லை. அவரின் செல்ல மகளை பார்த்ததால் வந்த பூரிப்பென்று மற்றவர்கள் நினைத்தனர். மேலும் சில மணி நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு மூவரும் விடை பெற்று சென்றனர். போகும்போது அகிலா சாகித்யாவை உச்சியில் முத்தமிட்டு விட்டு சஞ்சயிடம், சத்யாவை நல்லா பார்த்துக்கோப்பா என்று விட்டு சென்றார். சாகித்யா உதட்டை கடித்து கொண்டு அவர்களை வழி அனுப்பி வைத்தாள். அன்றிரவு சாகித்யா உறக்கம் பிடிக்காமல் ஆழ்ந்த யோசனையில் இருந்தாள். சஞ்சய்க்கே குழந்தைகள் என்றால் எத்தனை இஷ்டம் என்று அவளுக்கு தெரியும். இதை சொன்னால் மிகவும் ஆனந்தப்படுவான். முன்பே அஷ்டலட்சுமி கோவிலுக்கு சென்று இருந்தபோது இருவரும் பேசிக்கொண்டது நினைவில் வந்தது. பிறகும் திருமணம் முடிந்த கையோடு குழந்தையை அவர்களாக தள்ளி போட வேண்டாம் என்று முடிவெடுத்திருந்தனர். அவர்களின் படுக்கை அறையில் கண்ணில் படுவது மாதிரி ஒரு சின்னஞ்சிறு குழந்தையின் பெரிய படத்தை மாட்டி வைத்திருந்தான் சஞ்சய். வாழ்க்கையே சரியாகவில்லை, இதில் இப்போது நம்மை நம்பி இன்னொரு ஜீவன் வேறு என்றாள். அவள் கூறியதை கேட்டவன் சற்று பொறுத்து, ஏன் என்கிட்ட சொல்லல சகி? அம்மா, மனு, அனுஷா, அகிலா அத்தை, இப்படி எல்லாருக்கும் தெரிஞ்ச பிறகுதான் எனக்கு தெரியுது. கொஞ்சம் கஷ்டமா இருந்தது தெரியுமா என்று தன் ஆதங்கத்தை சொன்னான். உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லை சஞ்சய், நானா யார்கிட்டையும் சொல்லல. நேத்து பேபிமா வந்திருக்கும் போது அவங்களா கண்டுபிடிச்சாங்க. அவங்க தான் சொல்லி இருக்கணும். எனக்கு ஒரே குழப்பமா இருந்தது. ரொம்ப இல்லை, ஒரு 2 நாள் போகட்டும், நான் என்ன நினைக்கிறேன்னு எனக்கே தெளிவா புரிஞ்ச பிறகு உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்த என்றாள். அவள் விளக்கத்தை கேட்டு சாகித்யா வேண்டுமென்றே தன்னை ஒதுக்கவில்லை என்பதை அறிந்து நிம்மதி அடைந்தவன், ஏன் குழம்பணும் சகி? நம்ம வாழ்க்கை என்ன எப்பவும் இப்படியேவா இருக்க போகுது என்று அவளை புரிந்து கொள்ள முயற்சித்தான். இருக்காதுதான், கட்டாயம் நீங்க இப்படியே இருக்கவும் விட மாட்டீங்க ஜெய். எனக்காக, என் சந்தோஷத்துக்காக நீங்க எவ்வளவு மாறி இருக்கீங்க. இருந்தாலும் என்னால நிம்மதியா இருக்க முடியல சஞ்சய் என்று சொன்ன பொழுது மனைவியின் நிலைமையை எண்ணி உண்மையிலேயே பாவமாக இருந்தது சஞ்சய்க்கு. நான் பேசினத நினைச்சு இன்னும் வருத்தமா இருக்கா சகி? என்னாலதான் சஞ்சய் இயல்பா இருக்க முடியல. இதுதான் காரணம்னு எனக்கு சொல்ல தெரியல. வெளி இடத்துக்கு போனா யாரோ என்னை ஃபாலோ பண்றாங்களான்னு ரொம்ப கவனமா இருக்கேன். என்னால சாதாரணமா இருக்க முடியலைங்கிறதாலையோ என்னவோ உங்களையும் வார்த்தைகளால நோகடிச்சுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது சாகித்யாவுக்கு கண்கள் கலங்கியது. எனக்கு புரியுதுடா, இன்னும் 2 நாள், அதிகபட்சம் 1 வாரத்துல அந்த ராஸ்கலை கண்டுபிடிச்சிடுவேன் சகி என்று அவளது கரங்களை ஆதரவாக அழுத்தினான். சிறிது நேரம் மௌனமாக இருந்தவள், சஞ்சய், நான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரவா? ப்ளீஸ், ஒரு நாளைக்கு மட்டும். கொஞ்சம் தனிமை வேண்டும் போல இருக்கு, ப்ளீஸ் என்று சஞ்சயிடம் கோரிக்கை வைத்தாள். சும்மா போய்விட்டு வருகிறேன் என்று சொன்னால் அதற்கு சஞ்சய் ஒன்றும் சொல்ல மாட்டான் தான். ஆனால் இது மாதிரி நிலையில் அவள் தனிமை என்று பேசவும் சஞ்சய்க்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. இங்கேயே உனக்கு எவ்வளவு தனிமை வேணுமோ எடுத்துக்கோ, நான் உன்னை எதுக்காகவும் தொந்தரவு செய்ய மாட்டேன்னு உனக்கே தெரியும். ப்ளீஸ் சகி என்று அவனும் கோரிக்கை வைத்தான். இல்ல சஞ்சய், ஒரே ஒரு நாள் மட்டும். எனக்கு எங்க வீட்டுக்கு போகணும் போல இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. நான் போறது கூட நமக்காகத்தான். அப்பாவுக்கும் ஏதாவது ஹெல்ப் செய்த மாதிரியும் இருக்கும் என்று மீண்டும் வலியுறுத்தினாள் சாகித்யா. அவளின் பிடிவாதத்தை அறிந்தே இருந்த சஞ்சய் மனமே இல்லாமல் சரி என்று சொல்லி தானே அவளை கொண்டு வந்து விடுவதாக கூறினான். அன்று மாலையே இருவரும் கிளம்பி சாகித்யாவின் வீட்டுக்கு சென்றனர். அதற்குள் ராமச்சந்திரனுக்கு விஷயம் தெரிய மிகுந்த ஆவலுடன் இருவரையும் வரவேற்றார். வாடா சத்யா, வாங்க சஞ்சய், ரொம்ப சந்தோஷம்டா என்றார் முகம் மலர. சஞ்சய் அவரிடம், உங்க பொண்ணுக்கு உங்களை பார்க்கணும் போல இருந்ததாம், அதான் கூட்டிக்கிட்டு வந்தேன். எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு, நாளைக்கு வந்து கூட்டிக்கிட்டு போறேன் என்று அவருக்கு சந்தேகம் வராத அளவுக்கு சொன்னான். சந்திரனும் சாதாரண மனநிலையில் இருந்திருந்தால் அவனை இருக்க சொல்லி இருப்பாரோ என்னவோ, ஆனால் இப்போது ஒன்றும் மறுப்பாக சொல்லவில்லை. சாகித்யாவின் அறையில் அவளை இழுத்தணைத்த சஞ்சய் அவள் தலையில் கன்னத்தை வைத்து, ஒரு நாள் மட்டும்தான் சகி, நாளைக்கு மதியமே உன்னை கூப்பிட வந்துடுவேன்.
நீ ஒன்றும் பேக்கெல்லாம் செய்ய வேண்டாம். அதுக்கு ஆள் ஏற்பாடு செய்துக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரெயின் செய்துக்காத, கவனமா இருடா என்ற அறிவுரை வழங்கிவிட்டு, லவ் யூ சோ மச் குட்டிமா என்ற இதழில் அழுத்தமாக நீண்ட முத்தத்தை வைத்து மனமே இன்றி கிளம்பினான். சாகித்யாவை அவள் வீட்டில் விட்டுவிட்டு வந்த சஞ்சய்க்கு வீட்டில் இருப்பே கொள்ளவில்லை. வீட்டில் எங்கு திரும்பினாலும் சாகித்யாவின் நினைவே வந்து ஆட்கொண்டது. அவர்கள் இருவருக்கும் நடுவில் கோபதாபங்கள் இருந்தபோது கூட ஒரே கூரையின் கீழ்தான் இருந்திருக்கிறார்கள். இப்போது அதுவும் தன் குழந்தையை அவள் வயிற்றில் சுமக்கிறாள் என்ற நற்செய்தியை அனுபவிக்க கூட விடாமல் இப்படி ஒரு சோதனை. எவ்வளவு கோபத்தோடு இருந்த போதும் சாகித்யா தன் கண் எதிரே இருந்தபோது தோன்றாத மன உளைச்சல் இப்போது தோன்றியது. இதற்காகத்தான் சில கணவன்மார்கள் தங்கள் மனைவியை தனியாக பிறந்த வீட்டுக்கு அனுப்ப மாட்டார்களோ? இப்போதே போய் திரும்ப அழைத்து கொண்டு வந்து விடலாமா என்று கூட தோன்றியது. ச்ச, அவள் என்ன அடம் செய்திருந்தாலும் அவளை அனுப்பியே இருக்கக்கூடாது என்று தலையை அழுந்த கோதிவிட்டு அவர்களின் முயல் குட்டியை கையில் எடுத்துக்கொண்டு ஊஞ்சலில் சென்று அமர்ந்தான். சிறிது நேரத்தில் தொலைபேசி சிணுங்க அசட்டையாக அதை எடுத்தவன் சாகித்யாவின் எண்ணை பார்த்ததும் அவசர அவசரமாக அதற்கு உயிர் கொடுத்தான். சாகித்யாவிற்கும் சஞ்சய் இருக்கும் வரை ஒன்றும் தெரியவில்லை. அவன் வாடிய முகத்தோடு கிளம்பி சென்றதும் எதையோ இழந்தது போன்று உணர்ந்தாள். சஞ்சய் வீட்டுக்கு செல்லும் நேரத்தை கணக்கு வைத்து அதன் பின்பு 10 நிமிடம் கழித்து அவனை தொலைபேசியில் அழைத்தாள். ஜெய், நான் தான் பேசுறேன் என்றாள் குரல் கம்ம. சஞ்சய் எங்கே வாயை திறந்தால் தன் கட்டுப்பாட்டையும் மீறி அவளை வர சொல்லி விடுவோமோ என்று நினைத்தவன் மட்டும் கொட்டிவிட்டு அமைதி காத்தான். சஞ்சய் அந்த பக்கம் மௌனமாக இருக்கவும், சாகித்யா, நீங்க பத்திரமா போய் சேர்ந்துட்டீங்களான்னு கேட்கத்தான் போன் செய்தேன். வேற ஒண்ணுமில்லை, வச்சுடவா என்றாள். வெளியே வர துடித்த வார்த்தைகளை முயன்று உள்ளே தள்ளி மீண்டும் ஒரு கொட்டிவிட்டு டேக் கேர் சகி என்று மட்டும் கூறிவிட்டு கைபேசியை வைத்தான். அவன் தன்னை வந்து அழைத்து செல்ல வருகிறேன் என்று கூறியிருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று முன்னுக்கு பின் முரணாக ஏக்கத்தோடு நினைத்தாள் சகி. சாகித்யா வீட்டுக்கு வந்திருக்கிறாள் என்றறிந்து அகிலாவும் வரதனும் அவளை பார்க்க வந்தனர். அகிலா, வாடா சத்யா, விஷயம் சொன்னதுலேருந்து உங்க அப்பாவை கையில பிடிக்க முடியல. வீட்டுக்கு வந்ததும் திரும்ப உன்னை பார்க்க வரணும்னு ஒரே குதி. நாளைக்கு போகலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். நல்ல வேளை நீயே வந்துட்ட என்றார். எங்கம்மா சஞ்சய் காணோம் என்று விசாரித்தார் வரதன். மாப்பிள்ளைக்கு வீட்டில் வேலை இருக்குன்னு கிளம்பிட்டார். இருந்தாலும் பார்க்கணுமே. வரதா, சஞ்சய்க்கு சத்யாவை விட்டுட்டு போகவே மனசு இல்லை என்று தன் மகளிடம் மருமகன் கொண்டுள்ள அன்பை நினைத்து பெருமைப்பட்டு கொண்டார் சந்திரன். இருக்காத பின்ன, நம்ம சத்யா மட்டும் என்ன குறை என்று அனைவரும் மாறி மாறி எல்லோருடைய புகழையும் பாடிக்கொண்டனர். பேச்சு அப்படியே திசை மாறி பக்கத்து வீடு எதிர் வீடு என்று போனது. சாகித்யாவுக்கு இருந்த மனநிலையில் எல்லோரும் எங்காவது போக மாட்டார்களா என்றிருந்தது. என்றும் இல்லாத திருநாளாக தனியாக கூட இருக்க முடியவில்லை என்று எல்லோர் மீதும் எரிச்சலாக வந்தது. மணியை பார்த்தால் சஞ்சய் கிளம்பி போய் இன்னமும் முழுதாக 1 மணி நேரம் கூட முடிந்திருக்கவில்லை. எப்போதுதான் விடியுமோ என்றிருந்தது அவளுக்கு. இவளின் எண்ண அலைகள் அவர்களை தொட்டது போல் சந்திரன், நீ ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கடா, போய் கொஞ்ச நேரம் படுத்துக்கோ, நாங்க அப்படியே ஒரு வாக் போயிட்டு வரோம் என்று அன்றைய உடற்பயிற்சியை செய்ய கிளம்பினார். நைட்டுக்கு நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் சத்யா, நாங்க வந்த பிறகு தோசை ஊத்தி கொடுக்கிறேன் என்று எல்லோரும் கிளம்பினார்கள். அனைவரும் சென்ற பின் இருந்த அமைதியும் எரிச்சலை மூட்டியது சாகித்யாவுக்கு. மெல்ல எழுந்து தன்னுடைய அறைக்கு சென்று கதவை தாளிட்டு அதில் சாய்ந்து கொண்டு உள்ளே நோட்டம் விட்டவளின் கண்களுக்கு எங்கும் சஞ்சய் தான் தென்பட்டான். கட்டிலில் படுத்திருப்பது மாதிரி, கண்ணாடி முன்பு தன்னை அணைத்திருப்பது மாதிரி என்று எங்கும் சஞ்சய் மயம்தான். நீண்ட பெருமூச்சுடன் கட்டிலில் தலையணையை முட்டு கொடுத்து சாய்ந்தவளுக்கு மனக்கண்ணில் திருமணம் ஆனதில் இருந்து நடந்தவை திரைப்படமாக ஓடியது. திருமணமான புதிதில் இருந்தது போல் அத்தனை மகிழ்ச்சியாகவும் அவள் இருந்ததில்லை, அத்தனை கோபமாகவும் இருந்ததில்லை. கிட்டத்தட்ட அத்தனை உணர்ச்சி கலவைகளையும் கண்டுவிட்டாள். ரோலர் கோஸ்டர் ரைடு என்று சொல்வார்களே, அது போல். முதல் 2 நாளில் இருந்த கோபம் நாளடைவில் வருத்தமாக பரிமாற்றமடைந்தது. இப்போது காணாமலே போய்விட்டது. தன் ஆள் மனதில் இருந்த கோபமோ வருத்தமோ அதனை இப்போது தேடினாலும் இல்லை,
அதன் சுவடே சிறிதும் இல்லை என்பதை அறிந்த சாகித்யாவுக்கு மிகுந்த மகிழ்ச்சிதான். யாராயிருந்தாலும் தன் கண் முன்னே அந்த மாதிரி புகைப்படங்களை பார்க்கும் பொழுது உணர்ச்சி வசப்படத்தான் செய்வார்கள். அந்த உணர்ச்சி கொந்தளிப்பில் 2 வார்த்தை தவறாக அதிகமாக வந்தால்தான் என்ன? தன் தந்தை ஏதும் கூறினால் அவரை மன்னிக்க மாட்டாளா? அவளே அன்று அவற்றை பார்த்து கலங்கியது அத்தனை எளிதில் மறக்குமா? இன்று அதை பற்றி நினைத்தால் கூட லேசாய் நடுக்கம் வெளிப்பட்டதை உணர முடிந்தது. அன்றைக்கு எப்படி ஆறுதல் கூறினான்? ஏன் சஞ்சயுடன் வேறு ஒரு பெண்ணை இணைத்து பார்த்தால் என்ன? அதுபோல் நினைக்க கூட தன்னால் முடியவில்லையே. பிறகு அவன் மட்டும் அப்படி செய்தான் என்று எத்தனை நாள்தான் எந்த கடன்காரனோ செய்த தவறுக்கு தாங்கள் இருவரும் தண்டனை அனுபவிப்பது? இருவரும் பெங்களூருக்கு சென்ற பொழுது இந்த பிரச்சனை இன்னமும் அதன் பசுமையை தொலைக்காமல் இருந்த சமயம். அப்பொழுதே சஞ்சய் தன் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ற போது தன் முகம் போன போக்கை பற்றி தெரியாதா? யாரிடமும் ஒப்புக்கொள்ளாவிடினும் தன் மனதிடமாவது உண்மையை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அப்போதே தான் உணர்ந்திருக்க வேண்டாமா தன் கணவனிடம் தனக்கு கோபம் இல்லை என்று? வீணான கோபதாபங்களினால் எவ்வளவு பொன்னான நாட்களை அவளால் இருவரும் இழந்து விட்டிருக்கிறார்கள். போன காலம் திரும்ப கிடைக்குமா? சஞ்சயிடம் நாளை வருவதாக கூறியிருந்தது. அவன் மேல் தனக்கு அன்பில்லாமலோ அவன் மீது இன்னமும் கோபமாக இருப்பதாலோ இல்லை, அன்பு நிறையவே இருக்கிறது. அவன் மீதிருந்த நேசம் எனும் மாதவனை கோபம், வருத்தம், பயம் என்ற மழை மேகங்கள் மூடி மறைத்திருந்தது. அவையெல்லாம் எப்போதோ கலைந்து போக தன் கணவனிடம் கொண்ட நேசம் அவள் உள்ளத்தின் மூலை முடுக்கெல்லாம் நிறைத்தது. ஆனால் மழை நின்ற பின்னும் தூவானம் நிற்காத கதையாக சிறு சிறு உரசல்கள் நிகழ்ந்த வண்ணம் இருந்ததால் அந்த நேசத்தை சரிவர புரிந்து கொள்ள முடியாதிருந்தாள் சாகித்யா. உறுத்தல் இல்லாமல் இருக்கணும் என்று நீ நினைக்கிறது ரொம்ப சரியானதுதான். மனமாற சொல்ற சகி, எனக்கு உண்மையில சந்தேகம் இல்லை, இனிமேலும் வராது. அவன் சொன்னதற்கு ஏற்ப அடுத்த முறை என்று வந்தபோது சிறிது கூட உறுத்தலோ சந்தேகமோ இல்லாமல் சஞ்சயால் இருக்க முடியும் என்று அவன் நிரூபித்து விட்டான். ஆனால் இப்போ உங்ககிட்ட இருக்கிற போட்டோஸ், செயின் எல்லாம் பொய்ன்னு நிரூபிச்சு அந்த உண்மையை நிரூபிங்கன்னு தான் சொல்ற சஞ்சய். சின்ன உறுத்தல் கூட இல்லாம நம்ம வாழ்க்கை இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இதுல உடன்பாடு இல்லைனாலும் என்று சொன்ன அவளுக்குத்தான் உறுத்தல் சந்தேகம் எல்லாம். உண்மையை நிரூபிங்க என்று சொன்னால்தான், ஆனால் அதை நிரூபிக்க தாமதமானால், இல்லை ஒருவேளை நிரூபிக்கவே முடியவில்லை என்றால் அதற்காக அவர்கள் இப்படியே விரதம் காக்க வேண்டியதுதானா? என்ன பைத்தியக்காரத்தனம்! அதற்கும் தங்கள் வாழ்விற்கும் என்ன சம்பந்தம்? தன் கணவன் அடுத்த முறை என்று ஒன்று வரும்போது அந்த அடியை எப்படி சமாளிப்பான்? அவனுடைய நடவடிக்கை எப்படி மாறும் என்று 1000 அலை மோதுதல். அவன் முதல் முறை நடந்து கொண்டது போன்று நடந்திருந்தாலும் வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு அது நியாயம்தானே என்று தோன்றும். ஆனால் சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் என்றது போல் தன் கணவனுக்கு தான் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு இருப்பதோடு அல்லாமல் தன் வார்த்தையும் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் என்று நினைத்ததில் எந்த குற்றமும் இருப்பதாக அவளுக்கு தெரியவில்லை. கிவ் மீ எ சான்ஸ் என்று மொழிந்தவன் அந்த சோதனையில் மிகவும் அழகாக வெற்றி பெற்றுவிட்டான். ஏனெனில் அவன் மட்டும் அதில் தோற்று போயிருந்தால் தோற்றது இருவருமாகவேதான் இருந்திருக்கும். இனி யார் எந்த ரூபத்தில் வந்தாலும் அது தன்னை, தன் குடும்ப வாழ்க்கையை பாதிக்காதவாறு தன் கணவன் பார்த்து கொள்வான் என்ற முழு நம்பிக்கை வந்துவிட்டது சாகித்யாவுக்கு. குழப்பம் என்று சஞ்சயிடம் கூறியது தன் கணவன் நினைப்பது போல் அவனை பற்றிய குழப்பம் இல்லை. அது தன்னை நினைத்தே எழுந்தது. இதை அவனிடம் கூறியிருந்தால் அதை பொருட்படுத்தியே இருக்க மாட்டான் என்பதால் தான் அவனிடம் சொல்லவில்லை. அவனை பார்க்காமல் இருந்தாலும் அப்படித்தானா என்ற வினாவிற்கு அழுத்தம் திருத்தமாக சாகித்யாவுக்கு விடை தெரிந்துவிட்டது. எத்தனை நாள் எத்தனை விதமாக யோசித்தாலும் விடை என்னவோ ஒன்றாகவே தான் இருக்கப் போகிறது என்பது உறுதி. இதில் ஒரு நாள் என்ன, நாளை மதியம் என்ன? நாளை மதியம் வரை தாக்கு பிடிக்க முடியாது சாமி என்று தோன்றியது. உடனே அவனை பார்க்க வேண்டும், அவன் கை அணைப்பில் அடங்க வேண்டும், அவனை பாடாய்படுத்தியதற்கு மனமாற மன்னிப்பு கேட்க வேண்டும், இன்னும் நிறைய செய்ய வேண்டும் என்ற பட்டியல் நீண்டது. முக்கியமாக குழந்தையை பற்றி தானே அவனிடம் கூறாததற்கு
மன்னிப்பு கேட்க வேண்டும். பாவம், அவன் முதலில் தெரிய வேண்டியவனுக்குத்தான் கடைசியாக தெரிந்திருக்கிறது என்று எவ்வளவு வேதனைப்பட்டானோ. இந்த பேபிமாவை சொல்ல வேண்டும். சஞ்சயிடம் நான் சொல்லவில்லை என்று விட்டு ஊருக்கெல்லாம் சொல்வார்கள் என்று என்ன அவள் கண்டாளா? ஏன் நாளை வரை காத்திருக்க வேண்டும்? தந்தையிடம் சொல்லி இப்போதே கிளம்ப வேண்டியதுதானே என்று நினைத்து அவரின் கைபேசிக்கு அழைத்தாள் சாகித்யா. வீட்டு ஹாலிலேயே அழைப்பு சத்தம் கேட்க, ச்சு, இங்கேயே வைத்துவிட்டு போய்விட்டார் போல என்று சலிப்புடன் போனை வைத்தாள். கண்கள் மின்ன, அப்பா இல்லாவிட்டால் என்ன, சஞ்சயையே அழைக்கலாம் என்றெண்ணி அவனின் கைபேசிக்கு அழைத்தாள். எடுப்பாரின்றி அழைப்பு போய்கொண்டே இருந்தது. 4 முறை முயற்சி செய்தும் அது வாய்ஸ் மெசேஜிற்குத்தான் போனது. கடைசி முறையாக, ஜெய், ஐ எம் சோ சாரி ஜெய், ஐ லவ் யூ சோ மச், ஐ எம் கம்மிங் ஹோம் டு யூ என்று ஒரு முத்தத்துடன் முடித்திருந்தாள். ஆட்டோவில் போய் விடலாம் என்றெண்ணி சந்திரனுக்கு நாளை தாங்கள் இருவரும் சேர்ந்து வருவதாக குறிப்பை எழுதி வைத்துவிட்டு கிளம்பினாள் சாகித்யா. 2 நாளாக சரியாக சாப்பிடாததாலும் குமட்டலாலும் லேசாக தலை சுற்ற கதவோரம் சாய்ந்து தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு படி இறங்க முற்பட்டாள் சாகித்யா. வினய் படியேறி சாகித்யாவை பார்க்க வந்து கொண்டிருந்தவன் அவளை இறங்கி வருவதை பார்த்து, ஹே கீத்து, உங்க அப்பாவை வழியில பார்த்த, நீ வந்திருக்கிறதா சொன்னாங்க, பார்த்துட்டு போகலாம்னு வந்த, நீ எங்க கிளம்பிட்ட என்று கேட்டான். நான் அவசரமா எங்க வீட்டுக்கு போகணும் வினய், ஒரு ஆட்டோ இல்லாட்டி கால் டாக்ஸி பிடிச்சு கொடுக்கறையா? வேகமாக படி இறங்கிக் கொண்டே அவனிடம் கேட்டாள். அட, என்ன அவசரம்டாப்பா என்று கிண்டல் செய்தவன் அவள் படியில் தடுமாறுவதை பார்த்து அவளை தாங்கி பிடித்து, கீது என்னாச்சு என்றான் பதட்டமாக. மயக்கம் வர மாதிரி இருக்கு சஞ்சய் என்றவள் அப்படியே படிகளில் தோய்ந்து அமர்ந்தாள். வா வா, டாக்டர் கிட்ட போகலாம், நான் சஞ்சய்க்கு போன் பண்றேன், மெதுவா பார்த்து வா என்றுமே சோர்வாக தெரியாத சாகித்யாவை இப்படி பார்த்ததில் பயந்து போய் பதட்டமானான் வினய். சஞ்சய், நான் தான் கால் பண்றேன்னு சொன்னனே, நீ வா என்று அவளை தாங்கி பிடித்தவாறு ஆட்டோ இருக்குமிடம் போக போனவனை வழி மறித்து வந்து நின்ற காரில் இருந்து இறங்கியவனை பார்த்து, நல்ல சமயத்துக்கு வந்தடா, சீக்கிரம் வண்டி எடு, ஹாஸ்பிட்டல் போகணும் என்று சாகித்யாவுடன் பின்பக்க இருக்கையில் அமர்ந்தான் வினய். சாகித்யாவிடமிருந்து வீட்டுக்கு போய் சேர்ந்து விட்டானா என்று விசாரித்து போன் அழைப்பு வந்த பிறகு அவளை மறுபடியும் அழைக்க துடித்த கரத்தை அடக்கியபடி வெளியே பால்கனியில் வந்து நின்றான் சஞ்சய். நீச்சல் குளம் தென்பட சாகித்யா அவனை அதன் உள்ளே தள்ளிவிட்டது நினைவு வந்து அவனுக்கு புன் சிரிப்பை வரவழைத்தது. ரொம்ப தைரியந்தா என்று பெருமையாக நினைத்து கொண்டான். வீட்டுக்குள்ளேயே இருந்தால் அவள் நினைவாகவே இருக்கிறது என்று காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். எங்கே போக வேண்டும் என்று யோசிக்காமல் சென்றவன் கடைசியாக சென்ற இடம் அஷ்டலட்சுமி கோவில். அம்மா, நீதான் நல்வழி காட்ட வேண்டும் என்று மனமுருக பிரார்த்தித்து கொண்டவன் அப்படியே கால் போன போக்கில் அலையோரமாகவே நடந்தான். சாகித்யாவுடன் முதல் முறை இங்கே வந்தது நிழல் படமாக வலம் வந்தது. எத்தனை நேரம் அங்கே உட்கார்ந்திருந்தானோ அவனுக்கே தெரியாது. இருட்டத் தொடங்கவும் சஞ்சய் கடற்கரையில் இருந்து சோர்வுடன் வீட்டுக்கு திரும்புவதற்கு காரை எடுத்த பொழுது காரிலேயே இருந்து செல்போன் கண்ணில் பட எடுத்து பார்த்தவனுக்கு சாகித்யாவிடமிருந்து 4 அழைப்புகளும் வினயிடமிருந்து 2 அழைப்புகளும் பதிவாகி இருப்பது தெரிந்தது. இதயம் தனது துடிப்பை அதிகரிக்க துவங்க புருவத்துக்கு மத்தியில் முடிச்சுடன் சாகித்யாவின் எண்ணுக்கு உடனே அழைத்தான். அவளை செல்போனில் தொடர்பு கொள்ள முடியாமல் போகவும் கவலை அதிகரிக்க வினய் எண்ணிற்கு அழைத்தான். மறுமுனையில் வினயின் பதட்டமான குரலில், ஹலோ சஞ்சய் என்று சொல்வது கேட்டது. வினய், எனி ப்ராப்ளம் என்று சஞ்சய் கேட்கும் பொழுது அவனது இதய துடிப்பு பன்மடங்கு எகிரி இருந்தது. சஞ்சய், கீத்து மயக்கமா வருதுன்னு சொல்லி விழுந்துட்டா, நாங்க அவளை ஹாஸ்பிட்டல் கழிச்சிட்டு வந்திருக்கோம் என்று சுருக்கமாக சொல்லும் பொழுது சஞ்சய்க்கு ஏற்கனவே ஏறி இருந்த இதய துடிப்பு இப்போது மேலும் அதிகரித்திருந்தது. ஹாஸ்பிட்டல் பெயரை கேட்டுக்கொண்டு, இன்னும் 5 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன் வினய் என்று விட்டு பலம் கொண்ட மட்டும் கார் ஆக்சிலேட்டரை மிதித்தான். சஞ்சய் எந்தவித சேதாரமின்றி குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது கடவுள் கிருபைதான். வினயை போனில் அழைத்து விவரம் பெற்றுக்கொண்டு சாகித்யா இருந்த அறைக்கு சென்று அவளை பார்வையால் தழுவிய பிறகுதான் இதய துடிப்பு சீரடைந்து நிம்மதியை லேசாக தலை தூக்கியது. பெருமூச்சை வெளியேற்றிய பின்னர் தான் தன்னிலை அடைந்து வினைக்கு மனதார நன்றி சொல்லி நடந்ததை பற்றி விசாரித்தான் சஞ்சய்.
விஷால் பெங்களூருக்கு சென்று இன்றுடன் 3 நாள் முடிவடையப் போகிறது. மற்றொரு வேலை தொடர்பான முக்கிய வேலைகளை முடித்துவிட்டு கங்கம்மாவை மாலைதான் சந்திக்க முடிவு செய்து சென்று கொண்டிருந்தான். வேலை முடிந்தால் இன்று இரவே சென்னைக்கு கிளம்ப வேண்டும். இன்னும் 1 வாரத்தில் கல்யாணத்தை வைத்துக்கொண்டு இப்படி வேலை தொடர்பாக அலைவதை நினைத்து துளி கூட வருந்தவில்லை. மாறாக கங்கம்மாவிடமிருந்து பயனுள்ள தகவல் கிடைக்காவிட்டால் செய்ய வேண்டிய முயற்சிகளை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். எப்படியும் 2 நாட்களில் பிடிக்க வேண்டும் என்று சஞ்சய் சொல்லியிருந்தான். 2 நாட்களுக்கு பிறகு திருமண வேலைகள் இருப்பதால் எங்கும் நகர முடியாது என்பது விஷாலுக்கு நன்றாகவே நினைவில் நின்றது. முடிக்க வேண்டிய வேலைகள் அனைத்தும் மற்றவர்களிடம் நம்பிக்கையுடன் கொடுக்கலாம் என்றாலும் சாகித்யா தொடர்பான வேலையை நேரடியாக கவனிக்குமாறு சஞ்சய் வேண்டுகோள் விடுத்திருந்ததால் 2 நாட்களும் முழு மூச்சுடன் இறங்க வேண்டும் என்று முடிவு செய்தான். சஞ்சய் கொடுத்த விலாசத்திற்கு வந்த பொழுது மனதில் நம்பிக்கையும் விஷாலுக்கு மலை அளவு எழுந்தது. விஷால் வாசலில் இருந்தவரிடம் கங்கம்மாவை சந்திக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு 5 நிமிடங்கள் காத்திருக்க வேண்டியதாயிருந்தது. போன் வாயிலாக உள்ளே இருப்பவர்களிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு விஷாலிடமிருந்து விவரங்களை குறித்து கொண்டார் கூர்கா. இவ்வளவு பந்தோபஸ்து தேவைப்படுற அளவுக்கு யாரது விஐபி என்ற பார்வையை சுழல விட்டபடி நடைபாதை வழியாக செல்ல புதியவனை பார்த்ததும் வீட்டில் வளர்த்த டாபர்மேன் வகையை சேர்ந்த நாய் குறைத்தபடி 4 கால் பாய்ச்சலில் தாவி ஓடி வந்தது. டைகர், அமைதியாரு என்ற கூர்காவின் குரலுக்கு கட்டுப்பட்டு சாதுவாக வந்து மோப்பம் பிடித்துவிட்டு மீண்டும் போர்ட்டிகோவில் நின்றிருந்த இன்னோவா முன் படுத்து கொண்டது. வாசலில் நடுத்தர வயதுடைய அம்மா முகத்தில் யோசனையுடன் நின்றிருக்க விஷால் யூகத்தின் அடிப்படையில் கங்கம்மா என்று வினவினான். ஆமா தம்பி, நீங்க என்று கேட்கவும் விஷால் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளவும் பின்புறத்தில் அமைக்கப்பட்டிருந்த வீட்டுக்கு அழைத்து சென்றார் கங்கம்மா. எடுத்த உடனே விசாரிப்பது போல் இருக்க வேண்டாம் என்பதால் சகஜமாக சில கேள்விகளை கேட்டபடி உடன் நடந்தான் விஷால். இங்கேயே தங்கி வேலை பார்க்குறீங்களா? ஆமாம் தம்பி, வீட்டோட வேலைக்கு நம்பிக்கையான வேலையாள் வேணும்னு தான் என்னையும் சென்னையிலிருந்தே அழைச்சிக்கிட்டு வந்துட்டாங்க என்ற தயக்கமாகத்தான் பதில் தந்தார் கங்கா. மேலும் பொதுவான கேள்விகள் கேட்டு கங்கம்மாவின் தயக்கத்தை அகற்றிய பிறகு முக்கியமான கேள்விக்கு வந்தான் விஷால். விஷால் கூறிய பார்வையை வீசியபடியே, அம்மா, நீங்க சத்யா வீட்டில் கடைசியா தங்க செயின் யார்கிட்ட கொடுத்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா என்று கேட்டான். 2 செயின் எடுத்து வச்சனே தம்பி. ஆமா, 2 தான். அதை யார்கிட்ட கொடுத்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா? யாரிடமும் கொடுக்கல தம்பி. அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல இருந்து கொண்டு வந்த சாமான் எல்லாம் அவங்க எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. சத்யாவும் ஐயாவும் வீட்டில் இல்லை. அதனால் நான் அன்னைக்கு டிவி ஸ்டாண்டு டிராவில் செயின் வைக்கிறேன்னு சொல்லி இருந்தனே. சரி, யாரிடம் சொன்னீங்க? நீங்கள் சொல்லும்போது யார் கூட இருந்தாங்க? யாராவது சந்தேகப்படுற மாதிரி? யாரும் சந்தேகப்படுற மாதிரி எல்லாம் இல்லை தம்பி. தெரிஞ்சவங்க மட்டும்தான் இருந்தாங்க. சரிம்மா, யார் இருந்தாங்கன்னு ஞாபகம் இருக்கா என்ற சலிப்பை மறைத்து வினவினான் விஷால். மனதிற்குள் மட்டும் கூட இருந்தே குழி பறிச்சவன் யாரா இருக்கும் என்ற கேள்வி விஸ்வரூபம் எடுத்தது. வினய், ஹர்ஷா என்ற பட்டியலை வாசிக்க ஆரம்பித்து மீண்டும் யோசனை செய்தார் கங்கா. அவருக்கு உதவியாக நந்தா என்ற விஷால் ஆராய்ச்சி பார்வையுடன் சொல்ல கங்கம்மாவின் முகம் பிரகாசமானது. நந்து தம்பியோடு அன்னைக்கு அங்கதான் இருந்தது. இன்னொருத்தர் பேரு கூட என்ற நினைவில் வராமல் தவித்தார். கங்காவை மேலும் குழப்பாமல் அமைதியாக இருந்து யோசிக்க அவகாசம் தந்தான் விஷால். அப்பொழுது சஞ்சயிடமிருந்து அழைப்பு வர சற்று தள்ளி சென்று ஒருவேளை ஏதேனும் புது தகவலோ என்ற யோசனையுடன் பச்சை பட்டனை அமுக்கி ஹலோ என்றான். மறுமுனையில் சொன்னதை கவனமாக உள் வாங்கிய விஷால், சரிடா, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உடனே உனக்கு ஃபோன் பண்றேன் என்று வைத்தான். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்து வரம் தருவதைப் போல, அந்த பையனோட பேரு ஞாபகம் வந்துடுச்சு தம்பி, வினோத் என்றார் அழுத்தம் திருத்தமாக. அந்த பெயரை கேட்டதும் நண்பனை உடனடியாக அழைத்து உற்சாகமாக, எஸ் சஞ்சய், நீ சொன்னது சரிதான் என்றான் விஷால். சஞ்சயின் சந்தேகத்தை விஷாலிடமிருந்து வந்த அழைப்பு ஊர்ஜிதம் செய்யவும் தான் நினைத்ததை செயலாக்கும் வகையில் விரைவாக சாகித்யாவின் அறைக்கு சென்றான் சஞ்சய். அங்கே நர்ஸ் ஒருவர் ட்ரிப்ஸ் அகற்றிய பிறகு சாகித்யாவை பரிசோதனை செய்து குறிப்புகளை எழுதிவிட்டு, நார்மல், இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க என்று ஸ்நேக புன்னகையை உதிர்த்துவிட்டு சென்றார்.
வினய், வினோத் எங்க சகி என்று மெல்லிய குரலில் கேட்ட சஞ்சயிடம், 2 பேரும் பால் வாங்கிட்டு வர கேண்டீன் போயிருக்காங்க ஜெய். உங்ககிட்ட நான் நிறைய பேசணும்னு தான் வந்தேன் என்று தொடங்கியவள் சஞ்சயின் செய்கையை பார்த்து பேச்சை நிறுத்தினாள். அவசரமாக அவள் காதருகில் குனிந்து, சகி, நான் எது சொன்னாலும் செய்தாலும் டென்ஷன் ஆகாம நடக்கிறத மட்டும் கவனி. நான் பேசுறதுக்கு ஏத்த மாதிரியே நீயும் பேசு என்று சொல்லி முடிக்கவும் அவர்கள் வரும் சத்தம் கேட்கவும் சரியாக இருந்தது. வருகிறவர்களின் காது கேட்கும் அளவுக்கு ஏற்கனவே பேசிக் கொண்டிருப்பதை தொடர்வது போல், என்னோட முடிவில் எந்த மாற்றமும் இல்லை, நான் நினைக்கிறது சரிதான் என்று எரிச்சலாக மொழிந்தான் சஞ்சய். அவனுடைய எரிச்சலான குரலை உணர்ந்த வினய் வினோத்தை அழைத்து கொண்டு வெளியே செல்ல எத்தனிக்கவும், நீங்க இங்கேயே இருங்க வினய் என்ற கட்டளையிடும் குரலில் சஞ்சய் சொல்ல, அப்படியே இருவரும் நின்றனர். ஆத்திரத்தை வெளிப்படுத்த முடியாமல் சிலையாய் நின்றான் வினய். அவனுக்கு தன் தோழியை இந்த நிலையில் சஞ்சயிடம் தனியே விட்டு செல்வதில் துளி கூட விருப்பம் இருக்கவில்லை. சகி சஞ்சயின் ஆத்திரத்தை கண்டு செய்வதறியாமல் விழித்துவிட்டு மற்ற இருவரையும் தயக்கத்துடன் பார்த்து உணர்ச்சியை வெளிக்காட்டா வண்ணம் தலையை குனிந்து கொண்டாள். அங்கே நின்றிருந்த வினோத் அவமானத்தில் தான் தலையை தொங்க போடுகிறாள் சாகித்யா என்று நினைத்து மனதில் சத்தமாக சிரித்து கொண்டு சஞ்சயின் பேச்சை உற்று கவனிக்கலானான். சஞ்சயின் முகம் ஆத்திரத்தில் சிவந்தது. நான் சொல்றது எதுவுமே புரியாத மாதிரி அமைதியா இருக்க? இப்படி இருந்தா மட்டும் செய்ததெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 நாள் டைம், முடிவு உன் கையில என்று இளக்காரமாக சொன்னான். வினய் கட்டுப்படுத்த முடியாமல், சஞ்சய், எதுவா இருந்தாலும் வீட்டில் வச்சு பேசிக்கலாம், இது ஹாஸ்பிட்டல் என்று பற்களுக்கு இடையில் வார்த்தைகளை துப்பினான். சஞ்சயின் வார்த்தைக்கு கட்டுப்பட்ட சாகித்யா, வினய், நீ எதுவும் பேசாத. சஞ்சய் மேல எதுவும் தப்பு சொல்ல முடியாது. எல்லாமே எனக்கு எதிரா இருக்கும்போது நான் சொல்றது எப்படி வினய் எடுபடும் என்று விரக்தியாக சொன்னாள் சாகித்யா. கீது என்று சமாதானம் செய்ய நினைத்தவன் சாகித்யா வாய் மேல் விரல் வைத்து செய்கையில் சொல்லவும் அமைதி காத்தான். வினைக்கு பேசக்கூட முடியாமல் படுத்திருந்தவளிடம் எப்படி எரிச்சல் அடைய முடிகிறது என்று சஞ்சய் மேல் ஆத்திரம்தான் அதிகமாகியது. விஜய், நீங்க எதுக்கு இந்த விவகாரத்துல தலையிடுறீங்க? உங்களுக்கு நடந்ததெல்லாம் எதுவும் தெரியாது. ஏதாவது கேட்டா எல்லாமே எனக்கு எதிரா இருக்கு, புதிரா இருக்குன்னு வசனந்தான் இவளால பேச முடியும். இதுக்கு மேல நான் இருந்தா கையை நீட்டிடுவேன், குட் பை என்ற கை முஷ்டியை இறுக்கிவிட்டு நகர்ந்தான் சஞ்சய். வினோத் தன் பாக்கெட்டில் கையை விட்டு கொண்டு அசட்டையாக நிற்க சாகித்யா, ப்ளீஸ் சஞ்சய், எனக்கு பயமா இருக்கு, தனியா விட்டுட்டு போகாதீங்க என்ற வயிற்றில் கையை வைத்து கொண்டு மனதில் தோன்றிய கலவரத்தை கண்ணில் பிரதிபலித்து கோரிக்கை விடுத்தாள். வயிற்றில் கையை வைத்து கோரிக்கை விடுப்பவளை தாவி அணைக்க கரங்கள் துடித்தாலும் மனதை கல்லாக்கி கொண்டு நகர்ந்தான் சஞ்சய். சாகித்யாவின் கலக்கத்தை பார்த்த வினய் சமாதானம் செய்வதாக எண்ணி சஞ்சயின் பின்னாலேயே சென்று, சஞ்சய் ப்ளீஸ் என்று சென்றான். இருவரும் நகர்ந்ததும் சாகித்யாவின் மீது ஏளனமாக பார்வையை வீசிய வினோத், என்னம்மா கண்ணு, சௌக்கியமா என்று வில்லன் பாணியில் வினவினான். அனல் கக்கும் பார்வையை சாகித்யா வீச தன்னுடைய இடது கையால் காலரை உயர்த்தி, ஐயாவை எதிர்த்துட்டு சௌக்கியமாத்தான் இருந்துட முடியுமா என்று எகத்தாளமாக கேட்டான். அவனது இடது கையில் இருந்த 6ஆம் விரல் வினோதின் சுய ரூபத்தை அடையாளம் காட்ட சாகித்யாவுக்கு ஆயாசமாக இருந்தது. நீ என்ன வேலையிலிருந்து தூக்கி இருந்தா கூட இன்னொரு வேலை கிடைச்சிருக்கும். ஆனா என்னோட சர்டிபிகேட்டில் உண்மையான காரணம்தான் போடணும்னு சொல்லி சிபாரிசு செய்தியே, அதுதான் எனக்கு எந்த இடத்துலையும் வேலை இல்லாம பண்ணிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் வேலையில்லா பட்டதாரி தான். வேலை போனதால பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அதையும் நிறுத்திட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீ என்று நாக்கில் நரம்பில்லாமல் பேசி சாகித்யாவின் மீது குற்றம் சுமத்தினான் வினோத். வினோத், நீ நடந்தது மட்டும் சரியா? ஏற்கனவே 3 தடவை உனக்கு வார்னிங் கொடுத்தாச்சு. அது தவிர 10 நாள் சஸ்பெண்ட் பண்ணாங்க. இத்தனைக்கு அப்புறமும் ட்ரைனிங் வந்த பெண்ணிடம் நீ தப்பா நடந்துகிட்டு என்ன காரணம் சொல்ற என்று புரிய வைக்கும் விதமாக வினவினாள் சாகித்யா. ஹெச்ஆர் மனசு வச்சிருந்தா கட்டாயம் முடியும். உங்ககிட்ட எத்தனை முறை ரெக்வஸ்ட் பண்ணின, ஆனா நீ என்று அத்தனை வெறுப்பையும் வார்த்தைகளில் கொட்டினான் வினோத். இவனிடம் பேசி எந்த பயனும் இல்லை என்று அமைதியாகவே இருந்தாள் சாகித்யா. உனக்கு கல்யாணமே ஆகக்கூடாதுன்னு தான் நினைச்சேன்.
ஆனா கல்யாணம் ஆகாமலேயே இருக்கிறத விட இப்படி வயித்துல பிள்ளையோட அப்பா வீட்ல வந்தா நல்லாத்தான் இருக்கு சாகித்யா என்று எக்களிப்புடன் சிரித்தான். என்னை இப்படியெல்லாம் பழி வாங்கறதால உனக்கு என்ன கிடைக்க போகுது வினோத்? புதுசா வேலை, கல்யாணம், பணம் என்று விரக்தியுடன் பட்டியலிட்டாள் சாகித்யா. இதை எல்லாத்தையும் எனக்கு கிடைக்காம செய்த உன்னோட நிம்மதியை குலைக்கணும். உனக்கும் அது கிடைக்க கூடாது. அதுதான் எனக்கு நிம்மதி. புதுசா எங்க வேலை தேடினாலும் முன்னாடி வேலை பார்த்த இடத்துல இருந்து சிபாரிசு கேட்குறாங்க. இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருந்தேன்னா நம்ப கூட மாட்டேங்கிறாங்க. வீட்லயும் மரியாதை போச்சு, வெளியிலயும் மரியாதை போச்சு. இப்படி நான் இருக்க காரணமா இருந்த உன்னை சும்மா விடக்கூடாதுன்னு முடிவு பண்ண என்று சொல்லும் பொழுது வினோத்தின் கண்களில் சூழ்ச்சி நிரம்பி வழிந்தது. இவனுக்கு எதுவும் மூளை குழம்பிடுச்சா என்ற எண்ணமிட்டு பயத்தில் முகம் வெளிரிப்போனாள் சாகித்யா. அதுக்காக என்னவெல்லாம் செய்தன் தெரியுமா சாகித்யா? ரங்கேஷோட உனக்கு கல்யாணம் நிச்சயமாகி இருக்குன்னு கேள்விப்பட்டதும் அவங்க வீட்டுக்கு ஃபோன் செய்து உன்னை பத்தி போட்டு கொடுத்தேன். நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போச்சு என்று சொல்லவும் முகத்தை சுழித்து, பூ, இவ்வளவுதானா? ரொம்ப நல்ல வேலை செய்த வினோத், தேங்க்ஸ் யூ என்று கேலியாக சொன்னாள். அவளின் அலட்சியத்தை பார்த்தவனுக்கு ஏற்கனவே இருந்த ஆத்திரத்தில் இப்போது பல மடங்கு அதிகரித்தது. ஒரு பெண் தன்னை அலட்சியப்படுத்துவதாவது என்ற தலைக்கால் புரியாமல் தன்னுடைய சுய சரிதத்தை இன்னமும் தெளிவாக விளக்க ஆரம்பித்தான். நான் இதையெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்திருக்கேன், இப்படி முகத்தை சுழிச்சா என்றான் கோபமாக. சாகித்யா உணர்ச்சியற்ற முகத்துடன் வினோத்தை ஏறிட, அப்புறம்தான் உனக்கு சஞ்சய் கூட கல்யாணம்னு சொன்னாங்க. அவனோட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. ஆனால் பழம் நழுவி பாலில் விழற மாதிரி அந்த லூஸு, அதான் உன்னோட ஆருயிர் நண்பன் வினய் இருக்கானே, அவன் உங்கள் வீட்டில் இருந்து எடுத்து வந்த புத்தகத்துல இருந்து சஞ்சயோட டீட்டெயில்ஸ் கிடைச்சது. அதை வினைக்கு தெரியாமல் எடுத்து வந்து கான்டாக்ட் பண்ணா எந்த ரெஸ்பான்ஸும் வரலை என்று சொன்ன பொழுது யாழினியுடன் வெளியில் சென்ற தினம் வினய் வீட்டில் இருந்து புத்தகம் எடுத்து சென்றது நினைவில் வந்தது சாகித்யாவுக்கு. அப்புறம் உன்னை ஃபாலோ பண்ணி சஞ்சய் வந்ததை தெரிஞ்சு அவனை ஃபோனில் பிடிக்க ட்ரை பண்ணா அதுவும் முடியலை. சஞ்சய் வீட்டுக்கு ஃபோன் பண்ணா அந்த அம்மா 1008 குறுக்கு கேள்வி கேட்டாங்க. நானும் கல்யாணத்தை நடக்க விடாமல் பண்ணுறதுக்கு கார் பிரேக் அறுத்தேன், மண்டபத்தில் தீ வச்சேன், ஃபோட்டோஸ் அனுப்புனேன். ஆனால் இத்தனையும் மீறி உனக்கு கல்யாணம் நடந்துடுச்சு. அன்னைக்கு எனக்கு கிடைச்ச தோல்விக்காக செத்துடலாமான்னு தோணுச்சு என்று சொன்ன பொழுது வினோத்தின் கெட்ட குணம் முழுவதையும் சாகித்யாவால் உணர முடிந்தது. சாகித்யாவின் கலக்கம் நிறைந்த முகத்தை பார்த்து மேலும் ஆனந்தமடைந்தவன், ஆனா செத்திருந்தாலும் உன் ஆவியா வந்து நிம்மதியா வாழ விடாம பண்ணியிருப்ப என்று சொல்லி கெக்கலிப்புடன் சிரித்தான் வினோத். சாகித்யா பற்களை கடித்து கொண்டு அமைதி காக்க, ஆனா என்னோட அதிர்ஷ்டம் மறுநாளே உங்க வீட்டுல வேலை செய்யற அம்மா செயின் டிராவில் வைக்கிறத என்கிட்ட சொன்னாங்க. அதை பார்த்தும் உன் புருஷன் வாங்கி கொடுத்ததா இருக்குமோன்னு மனசுல பட எடுத்துட்டு வந்துட்டேன். ஏதாவது ஒரு வகையில் கிளிக் ஆகும்னு நினச்சித்தான் செயின் ஃபோட்டோஸ் ரெண்டையும் சேர்த்து அனுப்புனேன். 2 நாளைக்கு அப்புறம் எனக்கு சஞ்சய் நம்பர்ல இருந்து ஃபோன் வந்ததும் தான் அடுத்தடி ஜாக்கிரதையா வைக்கணும்னு முடிவு பண்ண என்று சொன்ன வினோத்தை ஒரு புழுவை பார்ப்பது போல அருவருப்பாக பார்த்தாள் சாகித்யா. ஆனால் வெற்றி களிப்பில் திளைத்து கொண்டிருந்தவனுக்கு எடுத்த முயற்சிகளை பற்றி பெருமை பேசத்தான் தோன்றியதே தவிர இடம் பொருள் ஏவல் பற்றியெல்லாம் நினைப்பே இருக்கவில்லை. வினய் உன்னை ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொன்னபோது அவன் கூடவே தான் நானும் இருந்தேன். சஞ்சயையும் அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சேன். சஞ்சய் முகத்தில் தெரிஞ்ச பதட்டம், சொன்னதும் வந்த வேகம் எல்லாமே நான் எதிர்பார்த்ததை விட ஜாஸ்தியாகவே இருந்தது. அந்த வேகம் பதட்டம் எல்லாமே எனக்கு எதுவும் ஆகக்கூடாது என்ன வந்ததுடா முட்டாள் என்று கத்தி சொல்ல வேண்டும் போல இருந்தது சாகித்யாவிற்கு. இந்த விஷயத்தை ஆற போடக்கூடாதுன்னு அந்த வாரத்திலேயே இன்னொரு செட் ஃபோட்டோஸ் அனுப்பி வச்சேன். முதல்ல நெட்டில் போடலாம்னு தான் யோசித்தேன். ஆனால் சைபர் கிரைம் பிரச்சனை வந்தா அதனால தான் மாட்டிக்க வேண்டாம்னு குரியர் அனுப்பி வச்சேன். உன் புருஷன் அந்த ஃபோட்டோஸ் கிடைச்சதும் உன்னை வேலைக்கு கூட அனுப்பலை போல இருக்கே என்று நக்கலாக வினவினான் வினோத். மனதிற்குள் சிரித்துவிட்ட தலையை அசைத்தவள், இப்படி கெட்ட வழியில யோசிக்கிற மூளைய ஏதாவது நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணி இருக்கலாம் வினோத் என்று விட்டேற்றியாக சொன்னாள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீக்னஸ் இருக்கும் சாகித்யா. எனக்கு லேடிஸ் விஷயத்துல சோ வாட் என்று பெரிய உத்தமன் மாதிரி மொழிந்தான். அவன் சொல்வதை கேட்டு கழுத்தை நெரித்து கொள்ள வேண்டும் என்று ஆத்திரம் பிறந்தாலும்
அந்த வீக்னஸ் தான் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கு வினோத். அதை புரிஞ்சுக்கோ. 18 வயசு பெண்ண ச்சே என்று சலித்தவள் வெளியில மீடியா அது இதுன்னு போயிருந்தா கம்பெனிக்கே பெரிய பிளாக் மார்க் ஆயிடும்னு கம்பெனி தான் முடிவு செய்துச்சு. என்கிட்ட விட்டிருந்தா முதல் தடவையே உன்னை மூட்டை கட்டி அனுப்பியிருப்பேன் என்று வெறுப்புடன் கூறினாள் குரலை உயர்த்தி. ஆமா வீக்னஸ் தான். இப்ப என்னங்கிற? இந்த அட்வைஸ் எல்லாம் உனக்கு தான் கை வந்த கலையாச்சே. என் கொயரி நடக்கும்போது கூட எனக்கு எதிரா இருந்தது நீதான் என்ற தன்னுடைய வன்மத்தை வார்த்தைகளில் கொட்டினான் வினோத். உனக்கும் எனக்கும் தனிப்பட்ட பிரச்சனை எதுவும் இல்லை. நீ செய்த தப்புக்கு தண்டனையா ப்ரொஃபஷனல் லெவல்ல தானே டீல் பண்ணியிருக்க. சொல்லப்போனா உன் மேல என்ன சார்ஜுன்னு இதுவரைக்கும் யார்கிட்டையும் சொன்னதில்லை என்று சற்றே உயர்த்திய குரலில் விளக்கினாள் சாகித்யா. நீயே ப்ரொஃபஷனல் லெவல்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொன்னா எப்படி? நீ தான் கொம்பு முளைச்ச ஹெச்ஆர் ஆச்சே என்று அதற்கும் எடக்கு மடக்காக பதில் சொன்னான். இவனிடம் பேசி பிரயோஜனம் இல்லை என்று தோன்றவும் அமைதி காத்தாள் சாகித்யா. உன் புருஷனும் சாதாரணமான ஆள் இல்லை, கில்லாடிதான். 10 நாளைக்கு முன்னாடி ப்ரௌசிங் சென்டர்ல மாட்ட வேண்டியதா இருந்திருக்கும். ஆனா அன்னைக்கு அலர்ட் ஆகி தப்பிச்சுட்டேன் என்று வீரவசனம் பேசி கொண்டிருந்தான். வாட் நெக்ஸ்ட் என்றாள் சாகித்யா அலட்சியத்தை வெளிப்படுத்தி. நீ தனியா இருந்தா மட்டும் போதாது சாகித்யா. உன்னோட திமிர் அலட்சியம் இதுக்கெல்லாம் நீ வாழ்நாள் முழுக்க வருத்தப்படணும். வருத்தப்படுவ என்று புத்தி பேதலித்தவன் போல் உளறிக்கொண்டு முகம் ஆத்திரத்தில் சிவக்க ஆக்ரோஷமாக சாகித்யாவை நெருங்கினான். செய்வதறியாமல் சாகித்யா மெத்தைக்கு அருகில் இருந்த அழைப்பு மணியை அழுத்த துரோகி என்று கத்தியபடியே உள்ளே நுழைந்தான் வினய். வினய் மற்றும் சஞ்சய் இருவரையும் சற்றும் எதிர்பாராத வினோத் தோல்வியை தழுவ மனதில்லாமல் துரிதமாக செயல்பட்டான். ட்ரிப்ஸ் முடிந்து ஸ்டாண்டில் காலி பாட்டில் தொங்கிக் கொண்டிருக்க அதை எடுத்து உடைத்தவன் ஒரு பெரிய கண்ணாடி துண்டை சாகித்யாவின் கழுத்தில் வைத்து மிரட்டத் துவங்கினான். எனக்கும் இவளுக்கும் பிரச்சனை. நீங்க 2 பேரும் போயிடுங்க, போயிடுங்க, கெட் லாஸ்ட் என்று மிருகமாய் மாறி கத்தினான் வினோத். சஞ்சயும் வினயும் நிராயுதபாணியாக நின்று மலைத்தது சில நொடிகள்தான். சாகித்யா அழைப்பு மணியை அழுத்தியதற்காக டியூட்டி நர்ஸ் அறைக்குள் வந்த கணத்தில் வினோத்தின் கவனம் சிதறியது. அந்த கவன சிதறலை சரியாக பயன்படுத்தி சஞ்சய் அருகில் இருந்த பூச்சாடியை வினோத்தின் முகத்தில் வீசி எறிய அது வினோத்தின் நெற்றியை சரியாக பதம் பார்த்தது. வினோத் மற்றொரு கையால் நெற்றியை பிடித்து கொண்டு ஐயோ என்று அலற அந்த தருணத்தை பயன்படுத்தி கட்டிலின் மறுபக்கமாக உருண்டு விழுந்த சாகித்யாவை எழுப்புவதற்கு உதவி செய்ய விரைந்தான் வினய். அறைக்குள் வந்த நர்ஸ் போலீஸை அழைக்க விரைய சஞ்சய் வினோத்தை அடித்து துவைத்து காய வைக்கும் அளவுக்கிருந்த கோபத்தை அடக்கி வினோத்தின் கைகளை பின்புறமாக கட்டினான். அப்போது வினோத் அவன் பிடியில் இருந்து விடுபடுவதற்காக திமிருகிற முயற்சியில் அவன் வைத்திருந்த கண்ணாடி துண்டு சஞ்சயின் கையை கிழித்து பதம் பார்த்தது. சஞ்சய் அந்த இரத்த காயத்தோடு வினோத்தை அசைய முடியாதவாறு பிடித்திருந்தான். சிறிது நேரத்தில் நர்ஸ் சில பேரை திரட்டி வர வினோத்தை பிடித்து அறையில் அடைத்தனர். அடுத்த சில நிமிடங்களில் வந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரிடம் சஞ்சய் பேசிய பிறகு வினோத்தை ஒப்படைத்தனர். சஞ்சயின் காயத்திற்கு சிகிச்சை மேற்கொண்டதும் மருத்துவரிடம் சாகித்யாவை பற்றி விசாரிக்க அவர் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, லேசா பிபி லோ ஆயிருக்கு, ரெஸ்ட் எடுத்து நல்லா சாப்பிட்டா எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட், திரும்ப 2 வாரத்தில் வாங்க, இப்போ வீட்டுக்கு போகலாம் என்று கூற இருவரும் கிளம்பினார்கள். வினய் சஞ்சயிடம் மன்னிப்பு கேட்க சஞ்சய் இட்ஸ் ஓகே விஜய், நெவர் மைண்ட் என்றான் புன்னகையுடன். சஞ்சய், வினய் மாமாவுக்கு இப்போ இதெல்லாம் ஒன்றும் தெரிய வேண்டாம், மெதுவா சொல்லிக்கலாம். ஏற்கனவே சாகித்யா எங்க வீட்டுக்கு வராத குறிப்பு எழுதி வச்சுட்டு வந்திருக்கிறதா சொன்னா, அவங்க அப்படியே நினைச்சுக்கட்டும் என்று கூறிவிட்டு விடை பெற்றான். வீட்டுக்கு வரும் வழியில் சாகித்யா உணர்ச்சி பெருக்கில் இருந்து வெளிப்பட கண்ணை மூடி ஆழ் மூச்சு எடுத்தபடி சஞ்சயை திரும்பி பார்ப்பதும் கண்களை விளக்குவதுமாக இருந்தாள். சஞ்சயும் அவளை பார்த்து எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம் குட்டிமா, இப்ப கண்ணை மூடி ரெஸ்ட் எடு என்று அவள் கையை பற்றியபடியே வண்டியை செலுத்தினான். பற்றிய கரத்தை எடுத்து தன் 2 கரங்களுக்கு நடுவில் வைத்து கொண்டாள் சாகித்யா. இரவு உணவை உண்டுவிட்டு இருவரும் தங்கள் அறைக்கு சென்றதும் சாகித்யா அவனை இறுக தழுவிக்கொண்டு ஐ எம் சோ சாரி ஜெய், வெரி சாரி, நாம நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜ் விட்டிருந்த, கேட்டீங்களா என்ற கண்ணீர் குரலில் கேட்டாள். சஞ்சயும் அவளை விடவே மாட்டேன் என்பது போல் பற்றி கொண்டு
கண்ணீரை துடைத்தவாறு, கேட்டண்டா, ஆனா அத அனுபவிக்க கூட விடாம என்னென்னமோ நடந்துடுச்சு என்று அவள் உச்சியில் முத்தமிட்டான். இருவருக்கும் நடந்ததை நினைத்து லேசாக உடல் நடுங்கியது. ஒருவருக்கொருவர் ஆறுதலாக முதுகை வருடி கொடுத்து கொண்டனர். மெல்ல அவளை கை அணைப்பிலேயே இருத்தி கட்டிலுக்கு அழைத்து சென்றான் சஞ்சய். சஞ்சயின் தோளில் சாய்ந்தவாறே அவன் முகத்தை ஏறிட்டு பார்த்து, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது வினோத்தை பத்தி என்று நீண்ட நேரமாக குடைந்து கொண்டிருந்த கேள்வியை கேட்டாள் சாகித்யா. முதல் முறையா ஹாஸ்பிட்டல்ல தான் அவனை பார்த்தேன். முதல்ல ஒண்ணுமே தோணல. அப்புறம் அவன் என்கிட்ட கையெழுத்து வாங்க கொஞ்சம் பேப்பர்ஸ் கொடுக்கும் போதுதான் அவன் கைய கவனிச்சேன். அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் சந்தேகம்தான். சும்மா 6 விரல் இருக்கிறவனை எல்லாம் கேள்வி கேட்க முடியாதே. சுத்தி வளைச்சு கேட்டு பார்த்தேன். ரொம்ப சாமர்த்தியமா பதில் சொன்னான். ஒன்றும் ஸ்ட்ராங்கா சொல்ல முடியல. அப்புறம்தான் பெங்களூருக்கு போயிருந்த விஷாலுக்கு ஃபோன் செய்து எனக்கு இப்படி ஒரு சந்தேகம்னு சொன்னேன். நல்ல வேளை கங்கம்மாவும் இந்த முறை அங்கே இருந்து இவனோட பேரை சொன்ன உடனே விஷால் எனக்கு உடனே கால் செய்து சொல்லிட்டான். ஆனா அவன் மேல அப்போதைக்கு வேற ஒரு ஆதாரமும் இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? அதான் கொஞ்சம் போட்டு வாங்கலாமேன்னு ஒரு சின்ன டிராமா. அப்புறம் நடந்ததுதான் உனக்கு தெரியுமே என்றான் சஞ்சய். அவன் கூறியதை எல்லாம் உள் வாங்கியவள் சற்று நேரம் கழித்து, ஒருவேளை கங்கம்மா இந்த முறையும் அங்க இல்லாம போயிருந்தா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் இல்ல? அப்புறம் எப்படி அவனை கண்டுபிடிக்கிறது என்று கேட்டாள். இல்லடா, உடனே கண்டுபிடிச்சிருக்க முடியாதுதான். ஆனா நான் தான் சொன்னனே, கண்டிப்பா இன்னும் ஒரு வாரத்துல கண்டுபிடிச்சிருக்கலாம். மண்டபத்துக்கு வந்து போன வண்டி நம்பரை எல்லாம் கேட்டிருந்தோம். அதை வச்சு ஆர்டிஓ ஆபீஸ்ல போய் பார்த்தா யாரோட வண்டின்னு தெரிஞ்சிருக்கும். அதுல உனக்கு யாரையாவது தெரியுமான்னு பார்த்திருக்கணும். சுத்து வேலைதான், பட் நாட் கம்ப்ளீட்லி இம்பாசிபிள். ஆனா அதுக்குள்ள அவனே வந்து மாட்டிக்கிட்டான் என்று அவள் தலையை கோதி கொடுத்தான் சஞ்சய். சாகித்யா இன்னும் ஏதோ கேட்பது போல் பார்க்க சஞ்சய் என்னவென்று வினவினான். இல்ல, நிறைய பேருக்கு தெரிய வேண்டாம்னு தானே நீங்க முதல்லயே வினய் கிட்ட கூட விசாரிக்கல. இப்ப இந்த போட்டோஸ் பத்தி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குமே என்று தன் கவலையை சொன்னாள். இல்லம்மா, அவன் உன் கழுத்துல கண்ணாடி வச்சிருந்தத அந்த நர்ஸும் தான் பார்த்தாங்க. ஸோ இது மர்டர் அட்டம்ப்ட் கேஸ்ன்னு தான் கம்ப்ளைண்ட் செய்திருக்க. அப்படியே தான் அந்த இன்ஸ்பெக்டரும் ஃபைல் பண்ணியிருக்கார். எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காத என்று அவளுக்கு ஆறுதல் கூறினான் சஞ்சய். அவனது ஆறுதலில் மனதில் இருந்த பாரம் குறைய சஞ்சயிடம் வினோத் பற்றிய விவரங்களை சுருக்கமாக தெரிவித்தாள் சாகித்யா. இருவரும் ஒரே அலுவலகத்தில் வேலை பார்த்தது. வினோத் நடத்தை பற்றிய புகாருக்கு கம்பெனி எடுத்த நடவடிக்கைகள் என்று வரிசைப்படுத்தி பயிற்சிக்கு வந்த கல்லூரி மாணவியிடம் தவறாக நடக்க முயன்ற செயலுக்காக இறுதியில் பணி நீக்கம் செய்தது வரை கூறி முடித்தாள். எல்லாவற்றையும் விளக்கிய பிறகு நிம்மதி பெருமூச்சுடன் சஞ்சயின் காயம்பட்ட கரத்தை தன் கைகளில் எடுத்து இதழ் பதித்து தன் கன்னத்தோடு வைத்து அழுத்தி கொண்டாள் சாகித்யா. என்னால தான் உங்களுக்கு அடிபட்டுடுச்சு. பேசாம நான் இங்கேயே இருந்திருக்கலாம். சாரிமா, சாரி, சோ சாரி என்றாள் அவன் தாடையில் முத்தமிட்டு. ஷ், அடிபட்டதுக்கெல்லாம் சாரி தேவையில்லை சகி. நீ அங்க போனதால தானே அவனை பிடிக்க முடிஞ்சது. உன் கழுத்து பக்கத்துல அந்த கண்ணாடியை வச்சிருந்ததை பார்த்ததும் அவன் அப்படியே கொன்னுடணும்னு ஆத்திரம் வந்தது. இது என்ன சின்ன காயம் என்றான் அவளை இன்னும் இறுக்கி கொண்டு. ஆனா நீ எதுக்கு சகி உங்க அப்பா வீட்டுக்கு போன? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா என்றான் வருத்தத்தோடு. அவன் கேட்காமல் விட்ட கேள்விக்கும் பதில் சொல்லும் விதமாக தன் தந்தை வீட்டில் தான் யோசித்ததெல்லாம் கூறி, நீங்க என் மேல கோபப்பட்டதுக்கும் நான் உங்க மேல பதிலுக்கு கோபப்பட்டதுக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க அன்புதான் காரணம்னு நல்லா புரிஞ்சது ஜெய். அதுவும் இல்லாம இங்க உங்களை கண்முன் வச்சுக்கிட்டு எத்தனை நாள் வேணும்னாலும் நான் கோபத்தோட இருந்துடுவேன் போல. நீங்க என் கூட இல்லாம 1 மணி நேரம் கூட என்னால அங்க என் அப்பா வீட்டுல இருக்க முடியல. கன்னத்தில் இருந்த அவன் கையை எடுத்து தன் வயிற்றில் வைத்து, இந்த விஷயம் உங்களுக்கு மத்தவங்க மூலமா தெரிஞ்சதுக்கும் சாரி ஜெய். எனக்குள்ளேயே கொஞ்ச நாள் போட்டு அடை காக்கலாம்னு நினைச்சேன். இந்த பேபிமா நான் சஞ்சய் கிட்ட சொல்லலைன்னு சொல்லி உங்களை தவிர மத்த எல்லாருக்கும் தண்டோரா போட்டு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. நானே உங்ககிட்ட சொல்லலையேன்னு. மன்னிப்பு கேட்கும் விதமாக அவனுடன் இன்னும் ஒட்டி கொண்டாள் சாகித்யா. அவளும் வருத்தத்தோடு இருப்பது புரிய சஞ்சய் அதை மாற்றும் விதமாக, சரி அப்ப சொல்லலைன்னா என்ன, இப்ப சொல்லு கேக்குற என்றான். இப்பவா, உங்களுக்கு தான் தெரியுமே என்று தயங்கினாள் சாகித்யா. ஓகே, உன்னிஷ்டம் என்று திரும்பி படுத்து கொண்டான் சஞ்சய்.
ஒரு நிமிடம் விழித்தவள் அவன் விளையாடுகிறான் என்று புரிந்து புன்னகையுடன் சஞ்சய் என்று மெல்ல இழுத்தாள். சஞ்சய் மௌனமாக இருக்கவும், அஜயோட சத்யா கூப்பிடுறனே, ஜெய்யோட சஹி கூப்பிடுறனே, கொஞ்சம் என்ன பார்க்க கூடாதா? என்னை பார்த்தா பாவமா இல்லையா என்று அவனை பின்புறத்தில் இருந்து அணைத்து அவன் காதோடு கிசுகிசுத்தாள். சரி, நீங்க திரும்ப வேண்டாம். ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி நான் பின்னாடி இருந்து இறுக்கமா கட்டிப்பிடிக்க முடியாதுப்பா எனவும் சஞ்சய் அவளை படுக்கையில் புரட்டி போட்டு அவள் மேல் சாய்ந்து கொண்டு, ஏன் புதுசா இப்ப என்ன வெடி வச்சிருக்க என்றான் புன்னகையுடன். அவன் சிகையுடன் விளையாடியவாறு, ஆ ஏனா ஏனா இன்னும் கொஞ்ச நாள்ல என் வயித்துக்குள்ள இருக்கிற குட்டி எஸ் பெரிய குட்டி எஸ் ஆகிடுமே அதான் என்றாள் லேசான வெக்கத்தோடு. என்னதான் ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் தன் மனைவியின் வாயிலாகவே கேட்பது மிகவும் ஆனந்தமளிக்க சஞ்சய் நிஜமான சந்தோஷத்துடன், சஹி மை டியர் பேபி, தேங்க்ஸ் டா செல்லம், ஐ லவ் யூ சோ மச் என்று அவள் நெற்றியில் முத்தமிட்டான். தேங்க்ஸ் மட்டும்தானா, வேற ஒண்ணும் இல்லையா என்று கண் சிமிட்டினாள். வேற என்ன வேணும் சொல்லு, உனக்கு உடனே செய்துடலாம் என்று அவள் முகத்தை வருடி கொண்டே கேட்டான். அவன் கழுத்தில் கைகளை மாலையாய் கோர்த்து அவனை தன் அருகே இழுத்து, ஜெய் எனக்கு சப்பாத்தி சாப்பிடணும் போல இருக்கு என்று அவன் காதோடு ரகசியம் பேசினாள். ஆச்சரியப்பட்டவன் போல அவளிடமிருந்து சற்றே விலகி கண்கள் மின்ன, இந்த மாதிரி டைம்ல சப்பாத்தி சாப்பிடக்கூடாதாம் குட்டிமா என்றவன் அவள் முகம் போன போக்கை பார்த்து, ஆனா பூரி சாப்பிடலாமாம் என்று சத்தமாக நகைத்தான். ஹேய் உங்களை என்று அவன் மேல் பாய்ந்தவள் அவன் முகம் எங்கு முத்த கணைகளை தொடுத்தாள். சில நொடிகள் கழித்து யார் எதை தொடங்கினார்கள், யார் அதை முடித்தார்கள் என்ற தெளிவில்லாமல் அங்கே ஊடலும் கூடலும் நிறைவாக நடந்தேறியது. ஒரு வாரம் கழித்து விஷால் யாழினி திருமணத்தில் இருவரும் மகிழ்ச்சியாக கலந்து கொண்டார்கள். கடந்து போன ஒரு வாரமும் அவர்கள் இருவருக்கும் ஒரு நொடியாக கழிந்தது. நடந்து போன சம்பவங்களால் அவர்களுக்கு ஒருவர் மேல் மற்றவர் வைத்திருக்கும் நேசமும் அது மேலும் பலப்பட்டதும் புரிய, அது என்றென்றும் நிலைத்திருப்பது அவர்களிடத்தில்தான் இருக்கிறது என்றும் புரிந்தது. சாகித்யா பெண் வீட்டு பக்கம் எனவும், சஞ்சய் அப்போ நானும் பெண் வீட்டு பக்கம் தாண்டா மாப்பிள்ள, கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்துக்கோ, எப்படியும் தாலி கட்டு முடிச்சதும் நீயும் பெண் வீட்டு பக்கம் தானே என்று கிண்டல் செய்து கொண்டிருந்தான். ஹேய், நீங்கெல்லாம் ஒரே கட்சியா? இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா சஞ்சய், நான் இப்பவே பெண் வீட்டு பக்கம்தான் என்று அசடு வழிந்தான் விஷால். ராமச்சந்திரன் வரதன் குடும்பத்தினரும் வினயும் அவனுடன் அவன் தங்கை வைஷ்ணவியும் சாகித்யாவின் மூலம் நன்கு அறிமுகமானவர்கள் என்பதால் அவர்களும் திருமணத்துக்கு வந்திருந்தார்கள். ராமச்சந்திரன் தன்னுடைய செல்ல மகள் சாகித்யா முகத்தில் தெரிந்த பூரிப்பையும் சந்தோஷத்தையும் கண்டு மனமகிழ்ந்தார். அனுஷாவின் தந்தை வர்ஷாவும் உடன் வந்திருக்க, வினய் அவள் பின்னாலேயே சுற்றி கொண்டிருந்ததையும் தன் தங்கையை வர்ஷாவுக்கு அறிமுகப்படுத்தி வைத்ததையும் பார்த்த சஞ்சய் சாகித்யாவிடம் பார்வையாலேயே என்னவென்று விசாரித்தான். வினய்க்கு வர்ஷா மேல லவ்ஸ், அதுக்கு என்ன தூது போக சொல்லி கேட்கத்தான் அன்னைக்கு என்ன அவன் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டது. அன்னைக்கு அவன் தொல்லை தாங்க முடியல ஜெய், நான் முடியாதுன்னு சொல்லி கொண்டிருந்த போதுதான் நீங்க வந்தீங்க என்று விளக்கினாள். ஹோ அப்படியா, ஆனா இப்ப பார்த்தா உன்னோட உதவி இல்லாமலே எல்லாம் முடிஞ்சிடுச்சு போல இருக்கே. இப்ப புரியுது எதுக்கு அகிலா ஆன்டி வீட்டுல இருந்த போது அனுஷாவுக்கு அவ்வளவு ஐஸ் வச்சான்னு. சரியான ஏமகாதக என்று சிரித்தான் சஞ்சய். திருமணம் முடிந்து எல்லோரும் பேசி கொண்டிருந்த போது ஹர்ஷா, சத்யா உனக்கு விஷயம் தெரியுமா, அடுத்த மாசம் நாங்களும் சென்னைக்கே வந்துடுறோம் என்று சந்தோஷமாக அறிவித்தான். அதெல்லாம் எனக்கு தெரியாமலையா, பேபிமா கிட்ட சொன்னீங்களாமே. சத்யாக்கு எப்படியும் ஸ்பெஷல் சமையல் இருக்கும், அந்த சாக்குல எனக்கும் விருந்துதான் என்று டயலாக் விட்டதையும் சொல்லிட்டாங்களே என்று ஆள்காட்டி விரலை நீட்டி மடக்கி சொன்னாள் சாகித்யா. நீயே கல்யாணத்துக்கு வரும்போது சத்யா கிட்ட சொல்லிடு ஹர்ஷான்னு சொல்லிட்டு, இப்படி கவுத்துட்டாங்களா மம்மி, அவங்கள கவனிச்சுக்கிறேன் என்று வீரவசனம் பேசினான் ஹர்ஷவர்தன். வரதன் சிரிப்புடன், பேபி சத்யாவிடம் சொல்லல, சத்யாக்கு சந்திரன் மூலமா விஷயம் போயிடுச்சு என்று மனைவியை பற்றி சொல்ல அனைவரும் சிரித்தனர். அப்பொழுது அங்கே வந்த பேபிமா, இதெல்லாம் சகஜம்பா என்று சொல்லி மகனின் முதுகில் செல்லமாக தட்டிவிட்டு சாகித்யாவின் பக்கம் அமர்ந்து கொண்டார். அனுஷா, என்ன சத்யா, உடம்புக்கு இப்ப தேவலையா, மயங்கி பயமுறுத்திட்ட போல வினய் சொன்னா என்று கேட்டாள்.
அதை ஏன் கேட்குறீங்க அண்ணி? பெரிய கூத்து போங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்க என்றாள் சாகித்யா. மனு பேசும்போது சொல்லிக்கிட்டு இருந்தா, மது மதி ஆன்ட்டி உடனே இங்கே வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு. எப்போ வராங்களாம் என்று கேட்டாள் அனுஷா. அத்தை இந்த வாரமே வரேன்னு சொன்னாங்க. மனுவுக்கும் பார்க்கணும்னு இருக்காம். ஆனால் இப்போ ஹாஸ்பிட்டலை விட்டுட்டு வர முடியாதாம். அதான் நாங்கள் அடுத்த வாரம் பார்த்துட்டு வரும்போது அத்தை மாமாவையும் கூட்டிக்கிட்டு வரோம் என்று விவரம் தெரிவித்தாள் சாகித்யா. ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா என்று ராகம் இழுத்தான் ஹர்ஷா. சஞ்சய் சாகித்யாவின் காதோரம் குனிந்து, கூபேவையும் சேர்த்து ஒரே கல்ல 3 மாங்கான்னு சொல்லிடலாமா என்று ரகசியம் பேசினான். ஷு என்று கன்னங்கள் சிவக்க அவன் தொடையில் தட்டினாள் சாகித்யா. டே டே, என்னங்கடா ரகசியம் என்று கேட்டான் விஷால். போடா போடா, போய் யாழினிகிட்ட கேட்டுக்கோ என்று மாறி மாறி நண்பர்கள் ஒருவரை ஒருவர் கேலியும் கிண்டலுமாக நேரத்தை இனிமையாக கழித்தார்கள். ரம்யாவும் திருமணத்துக்கு வந்திருக்க சஞ்சயிடம் தன் தோழியை மிஸ்ஸஸ் ரித்தீஷ் என்று அறிமுகப்படுத்தினாள். தேங்க்ஸ் தியா, எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனையும் பேசியதில் தீர்ந்தது. இப்போ டெலிவரி முடியற வரைக்கும் அம்மா வீட்டில் இருக்கலாம்னு வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் டி என்று சாகித்யாவுக்கு நன்றி உரைத்தாள் ரம்யா. சஞ்சய்க்கு தன் மனதில் இருந்த சஞ்சலம் எல்லாம் தீர்ந்ததில் மிகவும் சந்தோஷம். சற்று கிடைத்த தனிமையில், குட்டிமா, ரம்யா குழந்தையை பத்தி நீ வேண்டாம்னு அட்வைஸ் பண்ணின அன்னைக்கு எனக்கு செம கோபம். ஆனா இப்பதான் புரியுது, நீங்க ரிவர்ஸ் சைக்காலஜி அப்ளை செய்திருக்கீங்க என்று உச்சி முகர்ந்தான். ஆமா, நீங்க அந்த ஆலிவ் லீஃப் டிசைன் கண்ணாடிக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குன்னு சொன்னீங்களே, என்னது என்று அவனது சட்டை பட்டனை அவிழ்த்து மாட்டியபடியே வினவினாள். நான் சொன்னா எனக்கு ஸ்பெஷல் சப்பாத்தி கிடைக்கும்னு சொல்லு, அப்பதான் சொல்வேன் என்று கண் சிமிட்டவும் சஞ்சயின் மார்பிலேயே தன் நாணத்தை மறைத்து கொள்ள அடைக்கலம் புகுந்தாள் சாகித்யா. அவளின் பூரித்த முகத்தை பார்த்தபடியே, நான் சொன்ன அர்த்தம் ஆலிவ் லீஃப் டிசைன் சம்மந்தப்படுத்தி இல்லை, கண்ணாடியை சம்மந்தப்படுத்தி. அதாவது நாம என்ன பார்க்குறோமோ அதுதானே கண்ணாடியில பிம்பமா தெரியும் சகி. அதேதான் நம் காதல்லையும் பொருந்தும். நான் மனசு நிறைய காதலோட உன்னை அணுகினால் நீயும் அதே காதலைத்தான் கொடுப்ப. நான் கோபமாக. அதன் பிறகு சஞ்சயின் இதழ்களால் பேச முடியவில்லை. மறுநாள் விடை பெற்று கிளம்பும்போது விஷால் சஞ்சயை தனியாக அழைத்து சென்று, என்னடா ஆச்சு கேஸ், வாட்ஸ் தி அப்டேட் ஆன் வினோத் மேன் என்று கேட்டான். நல்ல விஷயம் நடக்கும்போது சொல்ல வேண்டாமேன்னு பார்த்தேன். அவனை கோர்ட்டுக்கு கூட்டிக்கிட்டு போகும்போது தப்பிக்க முயற்சி செய்ய போய் எதிரில் வந்த லாரியில் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடந்திருக்கான். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்வாங்கல்ல, இவன் விஷயத்துல அது சரி ஆயிடுச்சு. இடுப்புக்கு கீழே உணர்ச்சியே இல்லையாம். உணர்ச்சி வந்தாலும் வராமலும் போகலாமாம். பாவந்தான். தப்பிக்காம இருந்திருந்தா கூட 1 வருஷமோ 2 வருஷமோ உள்ள போயிட்டு வெளியே வந்திருக்கலாம். இப்போ இப்படி ஆயிடுச்சு என்றான் சஞ்சய். சிறிது நேர அமைதிக்கு பின் விஷால், என்கே யாருன்னு தெரிஞ்சதா சஞ்சய் என வினவ, அவனை வீட்டில் நந்தான்னு கூப்பிடுவாங்களாம் விஷால் என்றான் சஞ்சய். வீட்டுக்கு திரும்பியதும் சாகித்யாவிடம் விஷால் வினவியதை பற்றி தெரிவிக்க, இருந்தாலும் வினோத்தை அந்த நிலைமையில் பார்த்தது கொடுமைதான் ஜெய். இனிமேல் வாழ்நாள் முழுக்க மற்றவர்களின் உதவியோட தான் இருக்க வேண்டியதாய் இருக்கும் என்ற தன்னுடைய கருத்தை பரிதாபத்துடன் சொன்னாள். அவளுக்கு உண்மையை விளக்கும் விதமாக, அவன் முதல் குற்றம் செய்த போதே அவனுக்கு தண்டனை கிடைச்சிருந்தா ஒருவேளை இந்த நிலைமைக்கு வந்திருக்காதோ என்னவோ. ஆனா நம் சமுதாயத்துல தப்பு செய்தவன் ஆணாகவே இருந்தாலும் அதில் சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் பாதிப்பும் அவமானமும் அந்த பெண்ணுக்கே என்று நினைப்பதாலேயே இந்த மாதிரி தவறுகள் நிறைய நடக்கிறது. தண்டிக்கப்படாமல் இருக்கிறது நம்மையே எடுத்துக்கோ. அவங்க மனசு கஷ்டப்படும், அவங்க மனசு நோகும்னு நினைச்சதாலேயே நாம போலீஸுக்கு போகல. இது எப்ப மாறுதோ அப்பதான் நிலைமை முற்றிலும் மாறும் என்று உரைத்தான் சஞ்சய். அந்த காலம் சீக்கிரமே வரணும் ஜெய் என்ற நம்பிக்கையுடன் கூறினாள் சாகித்யா. 2 நாட்களுக்கு பிறகு விடுமுறை தினத்தில் மதிய நேர சிறு கோழி தூக்கத்தில் இருந்து எழுந்த சஞ்சய் அருகில் சாகித்யாவை காணாமல் தேடி கீழிறங்கி வந்தான். சிறிது நேரம் சென்று வந்த சாகித்யா நீச்சல் குளத்தருகே இருந்த சஞ்சயிடம் வந்தாள். என்ன மேடம், எங்க போயிட்டீங்க? ஹனிய வேற காணோம். உங்களை தேடுறதா இல்ல ஹனிய தேடுறதான்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்த என்று அவளை தன் கைப்பிடியில் இருத்தி கொண்டு கேட்டான். தோளில் சாய்ந்து கொண்டவளிடம், ஒருவேளை அதையும் தொலைச்சிட்டீங்களோ
இப்ப இதனால என்ன புது பூதம் கிளம்ப போகுதோ என்றான் சிரிப்புடன். சஞ்சயின் வயிற்றில் செல்லமாக குத்தியவள், அப்பா சாமி, இனி ஒரு முறை நீங்க கொடுத்த கிஃப்ட தொலைப்பேன், பட்டது போதாது என்று சாகித்யாவும் சிரித்து கொண்டே கூறிவிட்டு, நான் ஹனியை கொண்டு போய் ப்ளூ ப்ளூ கிராஸ்ல விட்டுட்டேன் ஜெய் என்றாள். ஏண்டா, உனக்கு முயல் குட்டினா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதால தானே அதை நான் வாங்கிட்டு வந்தேன். என்னாச்சு? நீங்க எனக்காகத்தான் வாங்கிட்டு வந்தீங்க. ஆனா அது வந்த பிறகு நீங்க தினமும் அலர்ஜிக்கு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அத்தை சொன்னாங்க, உங்களுக்கு சின்னதுல இருந்து பெட்ஸ்னாலே அலர்ஜி இருக்கிறதா. அதனால தான் நீங்க முதல்ல வச்சிருந்த நாய்க்குட்டியை கூட அவங்க வேற யாருக்கோ கொடுத்துட்டாங்களாம். உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் எனக்கு ஒன்று செய்யணும்னா எனக்கு அப்படி ஒன்றும் செய்ய வேண்டாம் ஜெய் என்றாள் சாகித்யா. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லி இருக்கனே, உனக்காக சில விஷயங்களை மாத்திக்கிறதுல சந்தோஷம்தான் கண்ணம்மா என்ற மனைவியிடம் கொஞ்சலாக சொன்னான். அதுக்காக இப்படியா என்று மலைத்தாள். அவளை உச்சி முகர்ந்த சஞ்சய், ஐ லவ் யூ குட்டிமா என்று விட்டு மெல்லிய குரலில் பாரதியின் பாடலை அவள் காதில் மெல்ல பாடினான். உச்சி குளிர்ந்ததடி சகியே, உடம்பு நேராச்சு, மச்சிலும் வீடும் எல்லாம் முன்னைப்போல் மனத்து கொத்ததடி, இச்சை பிறந்ததடி, எதிலும் இன்பம் விளைந்ததடி, அச்சம் ஒழிந்ததடி, சகியே அழகு வந்ததடி. பாடலை முடித்த சஞ்சயின் கரங்கள் அவளின் இடையை வளைத்து அணைக்க அலறியபடி துள்ளலுடன் திமிரினாள் சாகித்யா. அவளது இதழ்களை தன் வசமாக்கி, பாட்டை நிறுத்தக்கூட வழி இருக்கு கண்ணம்மா, ஆனா உன்னோட ஹிப்ஹாப் டான்ஸ் நிறுத்தத்தான் என்று சொல்ல நாணத்துடன் சஞ்சயின் தோளில் சாய்ந்தாள் சாகித்யா, அவனது உயிருக்கு உயிரான சகி. 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இனிய மாலை பொழுதில் அஷ்டலட்சுமி கோவிலில் அழகிய பட்டு பாவாடையில் தந்தை சஞ்சயிடம் கைகளை உயர்த்தி, அப்பா நான் நான் என்ற தன் மழலையில் கோவில் மணியை அசைத்து சத்தம் எழுப்ப ஆசை தெரிவித்தாள் சந்தியா. சஞ்சய் தன் செல்ல மகளை தூக்கி ஆசையை நிறைவேற்றியதை மகிழ்ச்சியுடன் ரசித்தாள் சாகித்யா. மூவரும் வழக்கம் போல் கோவிலில் தரிசனம் முடித்துவிட்டு கடற்கரைக்கு செல்ல சந்தியா தன் அம்மா அப்பாவின் கைகளை பற்றி கொண்டு தத்தக்கா பித்தக்கா என்று எட்டு வைத்து ராஜ நடை பயின்று வந்தாள். அவளுடைய நடைக்கு ஈடு கொடுத்து இருவரும் நடந்து வர கடற்கரை மணலில் கிடந்த சங்கை பார்த்து அம்மா அப்பா என்று மாறி மாறி அழைத்து காட்டிக் கொண்டிருந்தாள் சந்தியா. சின்ன குழந்தைக்குத்தான் சின்ன விஷயத்தில் கூட எவ்வளவு ரசனை மிகுந்த ஆர்வம். வளர்ந்த குழந்தைகளுக்கு இந்த ரசனையும் ஆர்வமும் காணாமல் போவதால்தான் வாழ்க்கை இயந்திரமாயாகிறதா? தன் மகளிடம் வழக்கமான கொஞ்சல் ராகத்தில், என் செல்லம் யாரு என்று தொடங்கினான் சஞ்சய். நானு என்று பெருமையாக மார்த்தட்டி கொண்டாள் சந்தியா. என் கண்ணு யாரு, என் வைரம் யாரு, என் பட்டி யாரு, என் தங்கம் யாரு என்று கேட்டதற்கெல்லாம் கொஞ்சம் கூட அழுத்து கொள்ளாமல் நானு என்ற பதில் தந்த மகளையும் கேள்வி தொடுத்த தந்தையையும் பார்த்து அழகு காட்டினாள் சாகித்யா. உனக்கு என்னடி என்று பதிலுக்கு அழகு காட்டிய சஞ்சய், என் குட்டிமா யாரு என்று கேட்கவும், அம்மா என்று சந்தியா பதில் சொல்லி, சரியான பதில் தானப்பா என்பது போல் பெருமையாக பார்வையை செலுத்தினாள். சஞ்சய் மகளை பெருமையுடன் தோளில் தூக்கி கொண்டு மனைவியுடன் கை கோர்த்து கடற்கரை மணலில் நடந்தான். இந்த இனிய அந்யோன்யமான தம்பதியர்களின் பாதங்கள் பதிந்த சுவடை கூட கலைக்க விரும்பாமல் கடல் தன் அலைகளின் கரங்களை கட்டுப்படுத்தியது. மேலும் அலைகளின் மூலம் சத்தம் எழுப்பி இந்த மனமொத்த தம்பதிகளின் உயிருக்கு உயிரான நேசம் பல்லாண்டு காலம் நீடிக்க தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தது. நாமும் இவர்களின் நேசம் நீடிக்க வாழ்த்துவோமே. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.